கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the name of the Lord be glorified. இங்கே சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். Here it is said that he triumphed on the cross. சிலுவை மரணம் என்பது அது தோல்வியின் அடையாளம் அல்ல. The death of the cross is not a sign of defeat. சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. The Bible clearly says that he triumphed on the cross. இன்றைக்கும் கூட அநேகர் சிலுவை மரணத்தை பரிகசிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். Even today we find many people who scorn and mock the death on the cross. ஏன் சிலுவையிலே அவர் கத்த வேண்டும் என்று சொல்லுவார்கள். They would say, why should he shout on the cross? ஏன் அங்கே மரிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். They would ask, why would he die on the cross? ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏன் கதற வேண்டும் என்று சொல்லுவார்கள். Why should the Lord Jesus cry out saying, Lord, why hast thou forsaken me? இப்படி பலரும் பல விதங்களிலே கேள்வி கேட்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது சிலுவை மரணம் அது ஒரு வெற்றியின் அடையாளம். Likewise, when people ask various kinds of questions, the Bible says the death of the cross is a sign of victory. எதனாலெல்லாம் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், எதை வெற்றி சிறந்தார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible clearly tells us for what reasons he was crucified on the cross and for what he hung on the cross. தெளிவாக அங்கே வேத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture clearly tells us about the same. ஆணி அடித்து he was nailed, உரிந்து கொண்டு he blocked him. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Finally he was triumphing on the cross. இன்றைக்கு நீங்க மற்ற சபைகள்ல நீங்க போனீங்கன்னா, if you go to the other denominations today, இன்னைக்கு 7 வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும். The 7 utterances on the cross will be preached. அப்படிதானே? Isn't that true? இன்னைக்கு ஒரு பாஸ்டர் இருக்க மாட்டார், 7 பாஸ்டர் இருப்பார் எல்லா இடத்துலயும். There would be 7 pastors everywhere. 7 பேர் பேசுவாங்க இன்னைக்கு. 7 of them would speak. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தர் எடுத்து ஒரு certain time பேசுவாங்க. Each of them would take one of the utterances and speak for a certain time. சின்ன சின்ன பையங்க கூட பேசுவாங்க. Even the small boys would speak. கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருந்தா அவனுக்கு ஒரு பாயிண்ட கொடுத்து பேச விடுவாங்க. If he is a little spiritual, then he would be given a point to speak on. பல இடங்கள்ல நம்முடைய சபைக்கு பல வாலிபர்கள் வருவாங்க. In various churches we find the young boys who turn up there. அவங்க எல்லாம் நம்மட்ட சில கருத்துக்கள் கேட்பாங்க. They would ask us various understand, they would ask to understand various things. என்னன்னு கேட்டா அடுத்த நாள் அவனுக்கு அந்த பாயிண்ட் பேசணும். Very next day they have to speak about this. நேத்து கூட ஒரு தம்பி கேட்டான். Yesterday there was a boy who came. இன்னைக்கு எங்கேயோ பேசிட்டு இருப்பான். He would have been speaking somewhere today. அவனுக்கு சப்ஜெக்ட் வந்து தாகமாய் இருக்கிறேன். His subject was I thirst. நான் எதுக்கு இத சொல்றேன்னா, why I say this? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 7 வார்த்தைகள் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that Jesus Christ uttered 7 words on the cross. அது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. Some are aware of it, some do not know. ஒவ்வொரு சுவிசேஷமும் ஒவ்வொரு வார்த்தையை சுட்டி காட்டுகிறது. Each gospel points out to each of these utterances. ஒரு இடத்துல அந்த 7 வார்த்தையில முதல் வார்த்தை, பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். In one place among the 7 utterances, the first one was, Father forgive them for they know not what they do. சிலுவையில தொடங்கின முதல் ஊழியம் மன்னிப்பு. The first ministry that Jesus began on the cross is forgiveness. அதனால தான் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம் மன்னிப்பு என்று பேசுகிறோம். That is why the foundation of Christianity is forgiveness. அவ்வளவு அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு தொங்குற நேரத்துல அவர் ஃபர்ஸ்ட் வேர்டு அவர் மன்னிப்பை பத்தி தான் பேசினார். When he was made smitten, torn apart, when he was hanging on the cross, the first word that he uttered was about forgiveness. லூக்கா 23:34 அது சொல்லப்பட்டிருக்கிறது. Luke's Gospel chapter 23 verse 34, it is written down. சிலுவையிலே அவர் மொழிந்தது முதலாவது மன்னிப்பு. The first word he uttered on the cross was forgiveness. பாருங்க, அந்த கடைசி நேரத்துல கூட Even at the last moment, எவ்வளவோ அருமையான சர்மன்லாம் நடத்தினவர், the one who conducted beautiful sermons, அவருடைய மலை பிரசங்கங்கள் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. his beatitudes on the mount are also even today. அவருடைய உவமைகள் மாறாதவைகளாக இருக்கிறது. His parables are unchanged today. ஆனால் இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய சிலுவையின் வார்த்தைகள் மன்னிப்பு. The reason that his words remain unchanged even today is his word on the cross which caused forgiveness. அப்படிதான் தான் ஸ்தேவானுக்கும் அந்த மன்னிப்பை சொல்ல முடிந்தது. That is why Stephen also could confess about this forgiveness. அதனால வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மன்னியுங்க. If you desire to progress in your life, first thing you ought to forgive. லூக்கா 23:42-43 பார்க்கும்போது, Coming to Luke's Gospel chapter 23 verses 42 and 43, இரண்டாவது சிலுவையில் அவர் வெளிப்படுத்தினது ரட்சிப்பு. the second thing that he revealed on the cross was salvation. முதலாவது அவர் வெளிப்படுத்தினது
மன்னிப்பு, இரண்டாவது வெளிப்படுத்தினது ரட்சிப்பு. The first thing he revealed was forgiveness, the second thing was salvation. என்ன ரட்சிப்பு? What was that salvation? ஒரு சிலுவை கல்லனை அந்த இடத்துல ரட்சிச்சிட்டாரு. On that place he saved a thief on the cross. எத்தனையோ பேர் புத்தி சொல்லியும் திருந்தாத ஒரு ஆள். A person who did not repent, being advised by many. அவனை யாருமே திருத்த முடியல. No one could set him right. தண்டனைகள் அவனை திருத்த முடியல. Even the judgment could not correct him. அவனை யாருமே சமுதாயம் திருத்த முடியல. The society could not correct him. கவர்மெண்ட் அவனை திருத்த முடியல. The government could not set him right. கடைசில அவங்க அவனை திருத்த முடியலன்ன உடனே அவனை கொல்றதுக்கு தான் அந்த சமுதாயம் முயற்சி எடுத்தது. Finally, when he was unable to be corrected, the society decided to slay him or kill him. அதுதான் அவனுடைய கடைசி நேரம். That was his last moments. அந்த முடிவு கூட அவங்க சிலுவையில அடிச்சு தீர்த்துட்டாங்க. Even the end was over because he was crucified on the cross. ஆனா இந்த இடத்துல ஒருத்தனை ரட்சிக்கிறார். But in that place the Lord Jesus saves one. அந்த சிலுவை மரணம், அந்த இரண்டாவது வார்த்தை அவனை நோக்கி வருகிறது. The second utterance on the cross is now proceeding towards him. அவன் சொன்னா, He said, ஆண்டவரே. Lord. சிலுவையில அவன் சொன்ன வார்த்தை என்னது? What were his words on the cross? அவனே எங்க தான் இருக்கான்? Where is he? அவனே எங்க தான் இருக்கான்? Where is he? பக்கத்துல தான் இன்னொரு சிலுவையில தொங்குறான். He is also hanging on the cross very அங்க close to இருந்து him. சொல்றான், ஆண்டவரே. From there he says, Lord, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது when thou comest in thy kingdom, என்னை நினைச்சுக்கங்க. remember me. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. What a beautiful word. அந்த நேரத்திலேயும் Even at that moment, இல்லப்பா, he said, நீ no, வந்து போய் எல்லாத்தையும் ஒப்புரவாயிட்டு வா. you go and reconcile with the others. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. I can do nothing. நீ பைபிள் படிக்கணும். You should read the Bible. அப்படிலாம் சொன்னாரா? Did he say all these? ஒரே வார்த்தை. One word. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். Today thou shalt be with me in paradise. அது ரட்சிப்பு. That is salvation. மூன்றாவது. Thirdly, எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. everyone were weeping. அங்கங்க ஜனங்க நின்னு அழுகுறாங்க. People were standing here and there and ஒரு weeping. கூட்டம் பரியாசம் பண்ணுகிறது. One group was mocking him. ஒரு கூட்டம் அடிக்கிறது. One group was smiting him. ஒரு கூட்டம் கேலி பண்ணுகிறது. One group was scorning him. ஆனா ஒரு கூட்டத்துக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம அழுதுகிட்டே நிக்கறாங்க. But one group was helpless, not knowing what to do, weeping. அந்த கூட்டத்துல யார் நிக்கறா? Who was among that group? அந்த கூட்டத்துல யாரெல்லாம் இருக்கறா? Who were there in that group? யார் இருக்கா? Who were there? யோவான் நிக்கறான். John was there. உங்களை மார்பில் மேலே நான் சாஞ்சிருப்பேன்னு சொன்னவன் இப்ப எங்க நிக்கறான்? அங்க எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒளிஞ்சு பார்க்கறான் என்ன நடக்க போகுதுன்னு. The one who said I will always be leaning upon you is now in some corner watching what is going to happen. இயேசுவை பெற்ற தாய் அங்க நிக்கறாங்க. The mother who begat Jesus was also standing there. அங்க இருந்து ஒரு வார்த்தை அனுப்புறார். From one word from there he sends. ஏன்னா சிலுவையிலயும் ஒரு மகன் என்ற கடமையை அவர் செய்ய வேண்டியிருக்கிறார். Because he had to finish his duty of a son on the cross. அதனால தான் நம்ம ஊழியத்துக்கு எடுக்கும்போது That is why when we ordain people to the ministry, அந்த அப்ளிகேஷன்ல ஒரு क्वेश्चन இருக்கு. there is a question in the application. நீ யாரையாவது பராமரிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாயா? Are you in a compulsion that you need to nourish anyone? நீ ஊழியத்துக்கு வந்துடுற. You come into the ministry. பட் உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ உன்னைய சார்ந்து தான் நிக்கறாங்கங்கற ஒரு கண்டிஷன்ல யாராவது இருக்காங்களா? Are you under a condition where your parents are trusting on you? அப்படினா நீ இருந்து என்ன செஞ்சிட்டு வா. அதை கிளியர் பண்ணிட்டு வா. If so, you can stay back, finish with them and come back. அதான் நம்முடைய ஊழியம் சொல்லுகிறது. That is what our ministry says. அதே போல தான் இயேசு அந்த கடைசி நேரத்துல Even so Jesus in his last moments, யாரை கூப்பிட்டாரு? whom did he call? யாரை கூப்பிட்டாரு? Whom did he call? யோவானை கூப்பிட்டாரு. He called John. அதோ உன்னுடைய தாய். Behold thy mother. மரியாளை கூப்பிட்டு சொன்னார், அதோ உன் மகன். He called Mary and said, behold thy son. இத ஆர்சி காரங்க எடுத்துக்கிட்டு அதோ உன் தாய்னா உலகத்துக்கே தாயின்னு சொல்லி திருப்பி விட்டான். This is what the RC people consider and say that Mary is the mother of the whole world. இதோ உன் தாய் அப்படினு சொல்லி ரோட்ல எல்லாம் எழுதி போட்டுருக்கும் பாத்திருப்பீங்க. In the roads you can find out letters hanging, behold thy mother. அது சிலுவையிலே உதிர்ந்த அன்பு. That is the love that proceeded from the cross. ஒன்று மன்னிப்பு. One is forgiveness. மற்றொன்று ரட்சிப்பு. Second is salvation. மூன்றாவது அன்பு. Thirdly is love. தன்னை பெற்றெடுத்து நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகளை சகித்து இந்த சமுதாயத்தில் தன்னை வளர்த்த ஒரு தாய். The mother who begat him endured all kinds of reproaches, shame and brought him up in the society. என்றைக்கு ஆண்டவருக்கு அடிமைன்னு ஒப்பு கொடுத்தாலோ அன்னையிலிருந்து சாகர வரைக்கும் அவ ஒரு அவமானத்தை தான் நெஞ்சிருக்கா, சுமந்து தான் செத்துருக்கா. The moment she surrendered herself saying, Lord, I am thine handmaid, from that moment on till her death she endured all kinds of reproaches and shame on this world. அவ 10 மாசம் இயேசுவை சுமந்தது மாத்திரமல்ல, Not only did she bear Jesus for 10 months, ஜீவனுள்ள நாளெல்லாம் நிந்தையை சுமந்தவள். all through the course of her life she bore reproach. அதனால அந்த கடைசி நிமிடத்துல
அங்க ஒரு அன்பை வெளிப்படுத்தினார். So in his last moments he revealed his love towards her. இதை யோவான் 19 அதிகாரம் 25 26 27 வசனங்கள்ல நாம் பார்க்கலாம். John's Gospel chapter 19 verses 25 through 27 you can read this. இப்பொழுது தேவனுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பை அவர் புதுப்பிக்கிறார். Now he renews his relationship with God. தான் தனிமையாய் வந்தவர் அல்ல. I did not come all alone. நான் அனுப்பப்பட்டவன். I was sent. என் பிதா உன்னதத்தில் இருக்கிறார். My Father is high above. மத்தேயு 27 அதிகாரம் 46 வசனத்துல என் தேவனே என்று கதறினார். Matthew's Gospel chapter 27 verse 46 he says my God. ஏன்? Why? தேவனோடு உள்ள தொடர்பை அவர் புதுப்பிக்க விரும்பினார். He desired to renew his fellowship, his relationship with God. இப்பொழுது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. Because it was a circumstance he was forsaken for a moment. அது மனித ஒரு வியாகுலத்தின் சத்தம். It was a sound of agony. மனித ஆத்துமாவின் ஓலமாக அது காணப்பட்டது. It was the voice of the lamentation of the soul of man. சில நேரங்களில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதை அனுமதிக்கப்படுகிறது. Sometimes even we are permitted such paths in our life. அது வியாகுலத்தின் வேதனையின் வார்த்தை. Those are words of agony. ஏலி ஏலி லாமா சபக்தானி. He said Eli Eli lama sabachthani. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? என் தேவனே, இதுதான் இயேசு பேசின மூன்றாவது அந்நிய பாஷை. This was the third word of unknown tongue that Jesus spoke. இயேசு மூன்று அந்நிய பாஷை பேசினார். Jesus spoke 3 words of unknown tongues. அப்படிதானே? கரெக்ட் தானா? Isn't that right? இயேசு 3 ட்ரிப் அந்நிய பாஷை பேசினார். 3 times Jesus spoke unknown tongues. அதுல மூன்றாவது சிலுவையில அந்நிய பாஷை பேசி முடிச்சார். This was the third incident where he spoke the unknown tongues on the cross and finished. முதலாவது ஒரு மனிதனுடைய காதை திறக்கிறதுக்காக ஒரு அந்நிய பாஷை யூஸ் பண்ணார். First of all, in order to open the eyes of a particular man, he used these unknown tongues. எவீருனுடைய மகளை எழுப்புறதுக்கு ஒரு அந்நிய பாஷையை யூஸ் பண்ணார். Secondly, in the incident where he rose again alive, the daughter of Jair, he spoke with unknown tongues. மூன்றாவது சிலுவையில ஒரு அந்நிய பாஷை பேசினார். Thirdly, it was on the cross. 3 இடத்துல அவர் அந்நிய மொழிகள் பேசினார். In these 3 incidents, he spoke with unknown tongues. எப்பதா என்றார். ஒருத்தனுக்கு ஒண்ணுமே புரியல. He said Ephphatha. No one understood. பல பாஷைகள் தெரிஞ்சவங்க தான் அங்க நின்னாங்க. ஆனா ஒருத்தருக்கும் புரியல. There were multilingual people who were surrounded there. எப்பதா என்றால் திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமா? Ephphatha means be opened. இப்ப அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறாரு. Now he prays for the child. தாய், தகப்பன், யோவான், யாக்கோபு, எல்லா பேதுரு எல்லாம் உள்ள உட்கார்ந்திருக்காங்க. The father, the mother, John, James and Peter all were surrounding him. சிறு பெண்ணே எழுந்திரு அப்படினு சொல்லல. He did not say, oh little child, rise up. தப்புன்னு என்ன சொன்னாரு? Immediately what did he say? தலிதா கூமி அப்படினார். He said Talitha kumi. ஒருத்தனுக்கும் புரியல. No one understood. ஆனா அந்த பிள்ளைக்கு கேட்டுச்சு. But the child heard it. சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமா? Daughter, arise it means. இப்ப சிலுவை. Now it is on the cross. இப்ப சிலுவையில ஒரு அந்நிய பாஷை பேசுறாரு. Now on the cross he speaks unknown tongues. ஃபைனல் முடிய போகுது. He's going to finish. அப்பதான் இந்த சொன்னார் ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஒருத்தனே அங்க இருக்கிறவன் ஒருத்தனுக்கும் புரியல. It is then he said Eli Eli lama sabachthani. No one understood his words. அங்க நின்னவங்க என்ன சொன்னாங்க? All those surrounded him, what did they say? ஏலி ஏலிங்கற எலியாவை கூப்பிடுறானோ? He says Eli Eli, does he call for Elijah? அப்படிதான் பைபிள் சொல்லுது. That is what the Bible says. ஏலி ஏலிங்கற அப்ப எலியாவை இவன் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான் போல இருக்கு. ஏதோ நடக்க போகுதுன்னு யோசிச்சாங்க. He says Eli Eli, so he's calling Elijah for help. They were wanting to know what would happen. அவர் அந்நிய பாஷை பேசினார். He spoke with unknown tongues. பிதாவோடு பேசினார். He spoke with the Father. அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல தேவனோடு பேசுகிறார். He that speak with unknown tongues does not speak with man, he speaketh mysteries with God. யோவான் 19:28ல John 19:28 வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக that the scriptures might be fulfilled. நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். He said I thirst. அது அவருடைய வேதனையின் உச்சகட்டத்தை காண்பிக்கிறது. That was the height of his agony. பாடுகளின் உச்சகட்டத்தை காண்பிக்கிறது. That is the summit of his sufferings. அவர் நாம் சீர்திருந்த பொருட்டு அவர் தாகமானார். For us to be made perfected, he was thirsty. அவர் 2-3 இடத்துல இந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. So in 2-3 places he uses this word. ஒன்று சமாரியா ஸ்திரீட்ட பேசும்பொழுது எனக்கு தாகத்துக்கு தான் கேட்டார். One, when he was speaking with the woman of Samaria, he said give me water to drink. இரண்டாவது வெளியரங்கமாக சிலுவையில தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். Secondly, openly on the cross he said I thirst. சமாரியா ஸ்திரீயண்டே அவர் பேசின அந்த தாகம் அவளுடைய வாழ்க்கையை மாற்றுவதை குறித்து பேசினார். The words that he uttered to the woman of Samaria, the thirst that he explained was to quench her thirst. இங்கே சிலுவையிலே தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாக அதை பேசினார். Here on the cross as a fulfillment of the prophetical utterance he spoke these இன்னொரு words. இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In another place it is said, ஒரு வியாதியஸ்தன் இல்லாவிட்டால் ஒரு காவலில் உள்ளவன் ஒரு பசியா இருக்கிறவனை குறித்து சொல்லும் பொழுது
அவர் தன்னை குறித்து சொன்னதாக சொல்லுகிறார். In another place he says about a sick person or one who is in prison or one who is hunger, he speaks about இந்த himself. சிறியரில் ஒருவன் தாகமா இருக்கும் பொழுது நான் தாகமா இருந்தேன். If one of the least of these are thirsty, then I am thirsty. யோவான் 19:30 பார்க்கும் பொழுது John 19:30 அங்கே அவர் சொல்லுகிறார் That he எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். he says it is finished. இது வெற்றியின் வார்த்தை. These are words of victory. இது ஆறாவது வார்த்தை. This is the sixth utterance. லூக்கா 23:46 பார்க்கும் பொழுது Luke 23 verse 46 அங்கே கடைசியாக அவர் தன்னுடைய ஆவியை இயேசுவின் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். Finally he commended his spirit into the hand of the Father. இதுதான் ஃபைனல் செட்டில்மென்ட். ஆண்டவர் கையில அப்படியே சமர்ப்பிச்சார். This was the final settlement. He commended himself into the hands of the Lord. இதுதான் இயேசு சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகள். These are the 7 utterances of Jesus on the நாம cross. இப்ப இந்த சப்ஜெக்ட்ல போகிறது இல்ல. Today we are not going into that subject. நாம இப்பொழுது கொலோசியர் 2:15க்கு வருகிறோம். Today we are coming back to Colossians 2:15. சிலுவையை பத்தி நீங்க பல பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. You would have heard many sermons about the cross. சினிமாக்கள் பார்த்திருப்பீங்க. You would have even seen many cinemas. அப்படிதானே? Isn't that true? நம்ம ஆளுங்க கூட பல விதமான சிலுவை காட்சிகளை நீங்க பல விதங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. Even our people would have watched certain scenes about the cross in various ways. ஒரு மனுஷன் வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு கிளம்பினான். There was one man who was proceeding to his office from the house. அவனுக்கு சரீரத்துல சொல்ல முடியாத வியாதி. He had unspeakable sicknesses in his body. பட் அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன். But he was a multimillionaire. அவன் வெளிநாட்டுல சேர்ந்த ஒரு ஆளு. He belonged to a country abroad. அவனுக்கு குஷ்டரோகம் போல ஒரு மோசமான வியாதி இருந்தது. He had a very terrible sickness like leprosy. எந்த ட்ரீட்மென்ட்லயும் அவனுக்கு சுகம் ஆகல. He never receives healing with any treatment. ஒரு நாள் அவன் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கும் பொழுது One day when he was proceeding towards his office, டிவில ஒரு சேனல் ஓடிட்டு இருக்கு. there was one channel which was going on in the television. அதுல ஒருத்தர் பேசிட்டு இருக்கார். One person was speaking there. இந்தியாவை சேர்ந்தவர் ஒருத்தர் பேசிட்டு இருக்கார். He belonged to India and he was speaking. உனக்கு என்ன வியாதி இருந்தாலும் இப்பொழுது நீ முழங்கால் படியிடுவாயா? Whatever be your sickness, kneel down right now. சிலுவையில் இருந்து அவருடைய சுகம் உன்னை சந்திக்கும். His healing from the cross will meet you right now. அப்படி ஒரு மெசேஜ் ஓடுது. There was one message that was going on. இந்த ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு வெளியே வந்துட்டு இருந்தவன் இந்த காட்சியை பார்த்த உடனே அப்படியே டிவிக்கு முன்னால முழங்கால் போட்டான். The person who saw the scene or the moment he was pressing out towards his office now knelt down before the television. அவனுக்கு அதை விசுவாசிச்சான். He believed on those words. இப்பொழுது சிலுவையிலிருந்து கரம் நீட்டப்பட்டு உன்னை தொடுகிறது. உனக்கு இப்பொழுது நீ சுகமாகிறாய். Now the hand of the Lord Jesus is stretched out from the cross and is touching you. You will be healed right now. அவன் முழங்கால் போட்டான். He knelt down. அந்த மெசேஜ் ஆல்டர் கால் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. He gave the altar call during the message. ஒரு சில நிமிடத்துல அந்த குஷ்டரோகம் எல்லாமே அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. Within few moments he found him totally healed of his leprosy. அப்படியே பூரண சுகம். He was perfectly healed. அவன் உடனே அந்த இந்தியாவின் போதகரை கான்டாக்ட் பண்ணான். He immediately contacted the preacher who was in India. 90 கோடி அனுப்புனான் காணிக்கை. He sent 90 crores as an offering. அது இப்பொழுது ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிறது. Now it is as a university. கண்டுபிடிச்சிருவீங்க. You would now find it out. அந்த 90 கோடி தான் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய அஸ்திவாரம் தொடக்கம். The 90 crores is the foundation of a university now. அந்த ஒரு மெசேஜ்ல டச்சிங் ஆகி சுகமானது. He was being touched and healed by that one message. எத்தனையோ பேர் இந்த சிலுவை காட்சிகளை பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். Many see the scene of Calvary and are saved. நாம இப்ப அதுக்குள்ள போக விரும்பல. We are not going to go into it now. ஆனா இதே போன்ற ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். But a same day just like this, Jesus Christ hung on the cross. அந்த குழந்தையை தூக்கிடணும். 2 குழந்தையும் தூக்கிடணும். எனக்கு சிலுவை மெசேஜ் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of the Lord. சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். Jesus triumphed on the cross. இதை பவுல் அழகாக எடுத்து பேசுகிறார். St. Paul துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு having blotting out all the having spoiled the principalities and powers, he made it an open show. இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Jesus triumphed on the cross. இயேசு எதை ஜெயித்தார் என்றதான் இன்னைக்கு மெசேஜ். Today's message is what Jesus overcame. இயேசு எவைகளை ஜெயித்தார்? What are those which Jesus overcame? நாம் எவைகளை ஜெயிக்க வேண்டும்? What should we overcome too? சிலுவையிலே இயேசு தொங்கினார். எதுக்கு தொங்கினார்? Jesus hung on the cross. What for did he hang there? எந்த நோக்கத்துக்காக
எதுக்காக தொங்கினாரு? What was the purpose for which Jesus அதை hung நம்ம him? மறந்துட கூடாது. That we should not forget. மனுஷனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவர் ஜெயித்தார். To make man triumph, he overcame. நூற்றாண்டுகளாக தோற்று போன மனித சமுதாயத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் அவர் மனுஷனால ஜெயிக்க முடியும்ங்கறத சிலுவையில செஞ்சு காட்டினார். Mankind which was defeated for centuries together, he hung on the cross and made them triumph and gave them an open show that the man should triumph. நீங்க வேதத்துல நீங்க பார்க்கும் பொழுது, when you consider the Bible, ஒருவேளை சிலுவையில வழியா தான் இயேசு மரிக்கணுமா அப்படினா ஒரு கேள்வி எழும்பலாம். you might have a question, should Jesus die only through the cross? நீங்க எல்லா மார்க்கத்தையும் தேடி பாருங்க. if you will seek every religion, எல்லா வேதங்களையும் ஆராய்ந்து பாருங்க. examine all kinds of scriptures, இயேசுவின் மரணம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. the death of Jesus is written there. இங்கேயும் கூட நாம் பார்க்கும் பொழுது, even if you consider here, இப்படி தான் இவர் மரிக்கணும்ங்கிறது தேவனுடைய திட்டம். it was the plan of God that this is how Jesus should die. நீங்க நீதிமொழிகள்ல படிச்சு பாத்தீங்கன்னா, if you read in the Proverbs, கன்மலையிலே பாம்பின் வழியை பத்தி சொல்லி இருக்கிறது. it is written about the way of a serpent upon a rock. ஆகாயத்துல கழுகின் வழி சொல்லப்பட்டிருக்கிறது. the way of an eagle in the air. நடுக்கடலிலே ஒரு கப்பலுடைய வழி சொல்லப்பட்டிருக்கிறது. the way of a ship in the mid of the sea. இந்த மூன்று வினோதமானவைகள், ஆச்சரியமானவைகள், சிந்திக்க முடியாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. these three things are those things which are excellent, which are marvelous, which wonderful things. ஆனா நாலாவது ஒன்னு இருக்கு. there is a fourth thing. அதுதான் எல்லாத்தையும் விட ஹைலைட் உள்ளது. that is the most highlighting part of all. நீங்க அத படிச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். if you read it, you would be amazed. நீதிமொழிகள் 30 18 19. Proverbs chapter 30 verses 18 and 19. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு, என் புத்தி கேட்டாதவைகள் நான்கும் உண்டு. அவையாவன, ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கன்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். மூன்று ஆச்சரியமானவைகள். you can find three things which are too wonderful. ஆனா நாலாவது ஒன்னு இருக்கு, அது என் புத்திக்கு எட்டாதது. there is a fourth thing which I know not. நான் திரும்பவும் சொல்றேன். I repeat, முதல் மூன்று காரியங்கள் ஆச்சரியமானவைகள். the first three things are too wonderful. என்னது? what are they? கன்மலையில பாம்பினுடைய வழி, the way of the serpent upon a rock, நடுக்கடலில கப்பலுடைய வழி, the way of the ship in the mid of the sea, ஆகாயத்துல கழுகினுடைய வழி, the way of the eagle in the air. இது ஆச்சரியம். these are wonderful ஏனா கரெக்ட்டா போயிட்டு வந்துருங்க அது. because they take the right course. ஆனா என் புத்தி கேட்டாத ஒன்னு இருக்கு. but that thing which passes my understanding is one. what is that? அது என்னது? what is that? ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழி. the way of a man with a maid. யார் இந்த கன்னிகைன்னா ரோட்ல போற பொண்ண ஒருத்தன் தேடி போறத பத்தி பைபிள்ல சொல்லல. who is this virgin? it is not one who is wandering in the streets. the Bible does not address to her. தன்னுடைய மனவாட்டி சபையாகிய கற்புள்ள கன்னிகையை தேடி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவினுடைய சிலுவை வழிகள் என்னுடைய புத்தி கேட்டாதது. the paths of the cross of Jesus who came down from heaven seeking for his bridal church, which is the chaste virgin of Christ. யார் இந்த கன்னிகை? who is this virgin or the maid? பைபிள் இந்த கன்னிகையை பத்தி என்ன பேசுது? what does the Bible speak about this maid? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக உன்னை கற்புள்ள கன்னிகையாக நான் நியமிக்கிறேன். I have espoused you as a chaste virgin to Christ, to one husband, that is Christ. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து என்னும் புருஷனுக்காக நாம் கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்பட்டவர்கள். each of us are appointed as chaste virgins to one husband, which is Christ. அப்படி இருக்கும்போது when that is so, 2 கொரிந்தியர் 11:2 இது சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Corinthians chapter 11 verse 2, this is recorded. இந்த கற்புள்ள கன்னிகையாக மனுஷனை மாற்றும்படியாக அவரை தேடி வந்தாரே ஒரு மனுஷன், அவர்தான் அந்த வழிதான் புத்தி கெட்டாத வழி. a man who came seeking for man to make him as a chaste virgin to Christ, the path that he took is the path which is cannot be comprehended. மனிதனை மீட்கும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனை பூமியில அனுப்பி, he sent his only son in order to redeem man, அவரை கன்னியின் வயிற்றிலே பிறக்க வைத்து, made him being born of a virgin, இந்த உலகத்திலே அவரை மனுஷகுமாரனாய் அவதரிக்க வைத்து, made him take the incarnation of man on this earth, இந்த உலகத்திலே பிதாவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வைத்து, established the kingdom of the Father on this earth. மறுபடியும் இந்த மனிதனை விழுந்து போன மனிதனை மீட்கும்படியாக சிலுவை பாடுகள் வழியாக போனார்ல, அதுதான் புத்தி கெட்டாத வழி. he took the path of sufferings on the cross in order to redeem man who has once fallen again, is the path which cannot be comprehended. எவைகளை வெற்றி சிறந்தார்? what are those things he triumphed? அதை நாம் சிந்திச்சு நாம் முடிக்கலாம். we shall see then and finish. யோவான் 16ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, coming to John chapter 16, அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? what does the Bible say? இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன். behold, I have overcome the world. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாகவே இயேசு சிலுவைக்கு முன்பாகவே உலகத்தை அவர் ஜெயித்தார். before Jesus went to the cross, he overcame the world. அது ரொம்ப முக்கியமானது. that is a very important thing. யோவான் 16:33. John's Gospel chapter 16 verse 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். சிலுவையிலே இயேசு ஜெயித்தார்ங்கிறதுக்கு முக்கியமான முதல் பகுதி உலகத்தை இயேசு ஜெயித்தார். The most important part of Jesus who overcame on the cross is that he overcame the world. இன்னைக்கு உலகம் என்பது ஒரு பொல்லாத ஒரு சக்தி. Today the world is a very evil force. அது இப்பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. It is under the control of the God of this world. முழு உலகமும் பொல்லாங்கன் கையில இருக்கிறது. The whole world is under the control of the wicked one. முதலாவது ஒரு விசுவாசி இயேசு ஜெயித்தது போல உலகத்திலே வெற்றி சிறக்க வேண்டும். First of all, a believer, just as Jesus overcame, should triumph in this world. ஒரு விசுவாசி, அதனால தான் நம்ம உலகத்தை நம்ம வெறுக்கணும்னு நம்ம பிரசங்கம் பண்றோம். That is why we preach that we should hate the world. ஏன் கிறிஸ்தவர்களுக்கும் பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது? Why is there a difference between the Christians and the Pentecostal people? இன்னைக்கு நான் என் பிரசங்கத்தை கொஞ்சம் அப்படி வேர்ல்ட் லைஃப் அப்படி வேர்ல்ட்லியா மாத்தணும்னு சொன்னா நம்முடைய பிரசங்கத்தின் தன்மைக்கு இந்த இடம் இப்ப காணாது. If I try to twist my message towards the worldly people, then according to the aspect of my message, this place will not contain the people. இன்னைக்கு மத்த இடத்துல 7 சர்வீஸ் நடக்குது, பெண்டிகாஸ்ட்ல மட்டும் தான் ஒரு சர்வீஸ் நடக்குதுன்னு சொல்றாங்க. They say in other denominations there are 7 services that take place, only in the Pentecostal mission only one service. ஒண்ணுமே கிடையாது. Is nothing like that. கொஞ்சம் அவுத்து விட்டா போதும். A little that we give loose. கொஞ்சம் உலகத்தை அனுபவிச்சுக்க அப்படினு சொன்னா போதும், கூட்டம் ஃபுல்லா இங்க இறங்கிடும். If at all we say you can experience the world a little bit, the whole crowd will be here. இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தது முதல்ல உலகத்தின் அதிபதியை அடிச்சு கொன்னார். Jesus triumphed on the cross is that first of all he destroyed and slayed the god of this world. இயேசு ஒரு நாள் நின்னுட்டு இருக்கார், வர்றான் அவன். Jesus was standing, he came there. யார் அவன்? Who was that? உலகத்தின் அதிபதியே வர்றான். He was the god of this world who came to him. சீசர்களோடு நின்னுட்டு இருக்கார். He stood along with his disciples. திடீர்னு பார்த்தா அவன் வந்துட்டான். All of a sudden he confronted him. அப்ப இயேசு உடனே சொன்னாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறார். Jesus said, behold cometh the god of this world. அப்படினு சொல்லிட்டு having said so, அவன் வர்றான். he came. பட் அவனுடையது என்னிடத்துல ஒண்ணுமே இல்ல. He has no part with me. அப்ப முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை வெற்றி சிறக்கப்பட வேண்டிய காரியம் உலகம். So first thing that a child of God should triumph is the world. அதனால தான் நம்ம உலக பிரகாரமா எதையுமே நீங்க ஊடுத்த வேண்டாம், உலகத்துல ஆசைப்படாதீங்க, இந்த உலகம் நிரந்தரமானது அல்லங்கறத நம்முடைய பிரசங்கத்தினுடைய கான்செப்ட். That is why the concept of our message is said, do not take anything that belongs to the world, do not take the fashions of this world, because nothing is permanent in the world. அதனால தான் உலகத்தை இயேசு ஜெயித்தேன்னு பப்ளிக்ல அனௌன்ஸ் பண்றாரு. That is why Jesus publicly announces, I overcame the world. அப்ப இயேசு சிலுவையில முதலாவது ஜெயித்தது உலகத்தை. So the first thing that Jesus triumphed on the cross was the world. அதனால தான் இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்தான் அல்ல. That is why Jesus said, I am not of this world. அதனால உலகம் என்னை பகைக்கிறது. But the world hates me. நீங்களும் உலகத்தார் அல்ல. You are not of this world. அதனால உலகம் உங்களை பகைக்கிறது. That is why the world hates you. ஆனா நீங்க உலகத்தான் என்று நீங்கள் சொன்னால், but if you call yourself as the worldly people, உலகம் உங்களை பகைக்காது. the world will not hate you. இதுதான் சத்தியம். This is the truth. இன்றைக்கு எத்தனை பேர் உலகத்தை ஜெயிக்க விரும்புகிறீங்க? How many of you desire to overcome the world today? 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, coming to 1 John chapter 5, தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். he that is born of God he will overcome the world. உலகத்தை ஜெயிக்கிற ஒரு மார்க்கம் இருக்கிறது பிரியமானவர்களே. Beloved ones, there is a religion whereby we overcome the world. இன்னைக்கு நம்முடைய ஆளுங்க எல்லாம் உலகத்துல தான் மாட்டிட்டாங்க. Today all our people respect the world. நீங்க பாருங்க, வெளிய உலகத்துல என்ன இருக்கோ அது அப்படி இங்க வந்துருது. If you consider all that is found in the world, the same things we find it here. நேத்து சினிமால ஒன்னு வந்துச்சுனா அது இன்னைக்கு இங்க சபைக்குள்ள வருதே. Yesterday if one thing is found in the cinema, today we find it in the church too. ஒருத்தன் ஜீன்ஸ் கிழிச்சு விட்டுட்டானா, if one person has torn off his jean, அடுத்த நாள் இங்க வரவன் ஜீன்ஸ் கிழிச்சு விட்டு தான் வரான். the very next day the person who attends our meeting is also torn with his jeans. யூத் கேம்ப்ல ஒரு பையன் மாட்டனா, a youth camp there was a boy who saw ரெண்டு மூணு இடத்துல ஜீன்ஸ் கிழிஞ்சிருந்துச்சு. 2 or 3 places his jeans pant was torn. எனக்கு விஷயம் உண்மையே தெரியாது. I did not understand. நானும் விவரம் தெரியாம வரும்போது இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு போறோம், தச்சு போட்டு வர வேண்டாமா அப்படின்னு கேட்டுவிட்டேன். I asked him, you're coming for such a big meeting, why not you stitch which is torn? அவன் குட்டி பையன் டென்ஷன் ஆயிட்டான். எதுனே இது புதுசு இப்படி தான விக்குது அப்படினா. He was a small boy, he was very tense. He said, this is how it is sold. அதுக்கு பிறகு தான் புரிஞ்சுது எனக்கு, கிழிச்சு தான் என்ன செய்றான் அதையே விக்கிறான். It is after that I understood that a pant is sold in this manner. எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. How would that be? இவனை எப்படி பரலோகத்துல கொண்டு போய் விடுறது கிழிச்சு சட்டையை போட்டு? How can we take that boy to heaven now? நல்லா புரிஞ்சுக்கணும். You should understand. நீங்க போட்டுக்கிற Dress நான் போட்டுக்கிற Dress மேல போவாது. The dress or the garment that you and I wear will not take us to heaven. நீ போகும்போது இந்த குப்பையை கொண்டு போய் மேல கொண்டு போ. இப்ப ஏற்கனவே மேல போன சேட்டலைட்ல இருந்து போட்ட குப்பை எல்லாம் மேல சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றான். Already they say that all the garbages that are put in the satellite are wandering here and there. இயேசு எடுக்கப்பட்டு விட்டார். Jesus was caught up. இயேசுவை தேடி சிலுவை கல்லறைக்கு ஓடி வராங்க. They sought for Jesus on the sepulchre. தூதன் சொல்றான் உள்ள போய் பாருங்க. The angel said go in and see. உள்ள போய் பார்த்தா என்ன இருந்துச்சு? What did they find there? சொல்லுங்க. இயேசுவை சுற்றி இருந்த சீலைகள்லாம் மேல போல எங்க வச்சிருந்தாரு?
எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு தான் போனாரு. அதனால இந்த Dress நீ போட்டிருக்கிற இந்த கன்றாவி எல்லாம் மேல போகாது. The linen garments that they bound Jesus with were all found in that sepulchre. So all the garments that you wear will not take you there. அது மகிமையின் தேசம். That is a glorious land. அதை இத வந்து அக்செப்ட் பண்ணாது. This is not accepted there. முதலாவது நீ உலகத்தை ஜெயிக்கணும். First of all you have to overcome the world. அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே சொன்னார் நான் உலகத்தை ஜெயித்தேன். That is why while in the world Jesus said I overcame the world. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 John chapter 5 verse 4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். Everything that is born of God should overcome the world. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Our faith is the victory that overcometh the world. 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does verse 5 say? இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? Who shall overcome the world apart from him that believeth that Jesus is the Son of God? இயேசு சிலுவையில உனக்கு உலகத்தை ஜெயித்து சம்பாதிய ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். Jesus overcame on the cross and has earned his victory for you. ஏசாயா 53:2 சொல்லுகிறது. Isaiah chapter 53 verse 2 அவருக்கு says, அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை. He had no beauty or comeliness. அவரை பார்க்க விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. He had no visage such that could be அவர் desired. அந்தக்கேடு அடைந்தவராய் தொங்கினார். He was marred and he hung on the cross. அதனால விசுவாசிகள் முதலாவது உலகத்தை இயேசு ஜெயித்தது போல நாம் ஜெயிக்க வேண்டும். So the believers should first overcome the world just as Jesus overcame. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பின்பு After coming into the spiritual life, இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் உலகத்தை ஜெயித்திருக்கிறோம்? how many of us have overcome the world? அதனால தான் நம்முடைய பிரசங்கங்கள் முழுவதும் உலகத்தை சாடுகிறது. That is why all of our messages relate to the world. உலகத்துல சாப்பிடணும். We have to die to the world. ஏதோ மானத்தை மரியாதையை காப்பாத்துறதுக்கு ஒரு உடுத்துதல் தேவை. We need a garment just to keep our preserve our respect. இந்த உலகத்தை நீ அனுபவிக்கணும்ங்கிறதுக்கு நீ அனுப்பப்பட்டவன் அல்ல. Otherwise you are not sent to experience or enjoy the world. அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். That you should understand. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று பவுல் பேசுகிறார். St. Paul says I have authority to experience everything. அவைகள் எனக்கு தகுதியா இராது என்று அவர் சொல்லுகிறார். But he says those are not worthy of me. இயேசு போட்டிருந்த அங்கியை தெரியுமா? Do you know the garment which Jesus wore? அவர் ஆணாக இருந்தாலும் முழு நீள அங்கி போட்டிருந்தார். Though he was a male, he wore a garment till the end. அதுக்கு மேல ஒரு மேல் வஸ்திரம் போட்டிருந்தார். He also had upper clothing. இப்படி ஒரு தெய்வீகமான ஒரு உடுத்துதல் தான் இயேசு உடுத்தி இருந்தார். Jesus was clothed with such a divine garment. அப்ப நம்ம இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்கிறோம்? So how do we overcome the world? அதனால தான் நம்முடைய பிரசங்கங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று பேசுகிறோம். That is why our messages say we should not be glad with the fashions or rudiments of this world. ரோமர் 12:2 ஐ பார்க்கும் பொழுது Romans chapter 12 verse 2. நீங்கள் இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்க கூடாது. Do not be conformed to the fashions of this world. நீ இயேசுவை தேவகுமாரன் என்று சொன்னால் நீ விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்கணும். If you say that Jesus is the Son of God, by faith you should overcome the world. நீங்க என்ன நினைக்கிறீங்க? What do you think? எல்லாமே நமக்கு தேவன் படைச்சதெல்லாம் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு தான் அப்படி நினைக்கிறீங்க. Do you think all that God has created is for us to enjoy? அது தவறு. That is wrong. இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது When Jesus was on this world, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4, 10, 11 வசனங்களில் பார்க்கும் பொழுது Matthew chapter 4 verses 4, 10 and 11. மத்தேயு 4ஆம் அதிகாரம் Matthew chapter 4 4, 10, 11 வசனங்களில் பார்க்கும் பொழுது verses 4, 10 and 11. இயேசுவுக்கு 3 விதமான பரீட்சைகளை பிசாசு கொண்டு வந்து வைத்தான். Jesus was faced with 3 kinds of temptations. மூன்றும் உலகத்துக்கு ஒத்ததான போராட்டங்கள். 3 was relating to the world. ஒன்று கண்களின் இச்சை, One was lust of the eyes, மற்றொன்று மாம்சத்தின் இச்சை, the other lust of the flesh, மற்றொன்று ஜீவனத்தின் பெருமை. thirdly the pride of life. இந்த மூன்றையும் அவருக்கு கொண்டு வந்து காட்டின பொழுது When all these 3 were set before him, இந்த மூன்றையும் இயேசு ஜெயித்தார். Jesus overcame all the 3. ஆனபடியால் தான் அவர் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். That is why he said I overcame the world. உலகத்தின் அதிபதியை ஜெயித்தேன்னு சொன்னார். He said I overcame the god of this world. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை அவர் தரிக்கவில்லை. He did not have the fashion of this world. அப்படியானால் நாம் இந்த நாட்களில கிடைத்ததெல்லாம் அனுபவிக்கணும், கிடைச்சதெல்லாம் உடுத்தணும், கிடைச்சதெல்லாம் போட்டு பார்க்கணும் அப்படினு ஆசைப்படக்கூடாது. So in these days we should not desire to wear all that we see, all that we find, that we have to wear and enjoy. காண்கிறது எல்லாம் அழியும். All that you see is just a vanity. காணப்படாதவைகள் மாத்திரமே நித்தியமானது. Only that which is unseen are eternal. அதனால தான் நம்ம எல்லாமே வேண்டாம் வேண்டாம் விட்டுரு அப்படினு சொல்றோம். That is why we say do not say no to all these and forsake them. காஸ்ட்லியா உடுத்த வேண்டாம். Do not wear costly apparel. உலக பிரகாரமா நீங்க உடுத்த வேண்டாம். Do not wear the worldly apparel. உலக பிரகாரமா வீட அலங்கரிக்க வேண்டாம். Do not adorn your houses in that manner. வீட ரொம்ப பெரிய பயங்கரமா செய்யணும்னு அவசியம் இல்ல. There is no need for your house to be furnished like that. தங்கறதுக்கு ஒரு டீசன்ட்டான ஒரு வீடு இருந்தா போதும். If you want, you need a decent house to dwell in. நமக்கு தேவைகளுக்கு போதுமானது இருந்தா போதும். Only for our need we should have. உலகத்தை நீங்க வந்து அனுபவிச்சிராதீங்க. Do not enjoy the world. உலகத்துல உனக்கு தேவைகளுக்கு ஏத்த மாதிரி பணம் எல்லாத்துக்கும் உதவும். Money is needful for all. அப்படிதானே? பணம் தேவை. Money is needed. பாக்கெட்ல பணம் தேவை. You need money for everything. ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கு. Love of money is the root of all evil.
இந்த குட் ஃப்ரைடே மெசேஜ் உன்னை ஜெயாளியாக மாற்ற விரும்புகிறது. This message of Good Friday desires to make you a conqueror. 1 யோவான்ல நாம் பார்க்கும் பொழுது Coming to 1 John, இரண்டாம் அதிகாரம் chapter 2. 15, 17 15, 16, 17 பார்க்கும் பொழுது Coming to verse 14, 15 and 16. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். Do not love the world or the things of the world. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. If a man loves the world, he does not have the love of the Father in him. இன்னைக்கு பாருங்க, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is clearly said, do not love the world or those things of the world. அப்ப திருப்பி நீங்க உலகத்தை நேசிக்கிறேன், உலகத்துல எல்லாமே தெய்வம் கொடுத்திருக்கிறாரு, அனுபவிக்க தான் வச்சிருக்காருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? If you say you love the world and the Lord has given everything in the world that I should enjoy. 1 யோவான் 2:16 பாக்கும்போது, Coming to 1 John chapter 2 verse 14. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. The lust of the eyes, the lust of the flesh and the pride of life, these are of the world, these are not of the Father. ஒருத்தன் உலகத்துல அன்பு கூர்ந்துட்டா அவன்ட பிதாவின் அன்பே கிடையாது. If a man loves the world, he does not have the love of the Father in him. ஒருத்தன் வந்து உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன்ட என்ன கிடையாது? If a man loves the அவனுக்கு world, பிதாவின் அன்பே இல்லைன்னு அர்த்தம். he has no love of the Father in him. அதனால தான் ஒருத்தர் சொல்றாரு, பொருட்கள் மேல உன் கண்ணு போயிருச்சுன்னா உன்னுடைய அபிஷேகமே போய்விடுன்னு சொல்றாரு. A man says, if your eyes are fixed on the materials, then your anointing is lost. 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does verse 17 say? உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். The world and its lust will fade away. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு, அபிஷேகம் பெற்ற பின்பு நீங்க உலகத்தை ஜெயிக்கணும். After coming into the spiritual life, once you are anointed, you should overcome the world. அதனால தான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Galatians chapter 6 verse 14 says, அங்கே பவுல் என்ன பேசுகிறார்? what does St. Paul say? உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. The world is crucified unto me on the cross. உலகத்துக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். I am crucified unto this world. அப்ப உலகம் நமக்கு ஒரு பாத்திரமா இருக்க கூடாது. So the world should not be worthy of us. இந்த உலகத்துல நம்ம ஏதோ ஒரு பெரிய சாதிக்க முடியாத வந்தவர்கள் அல்ல. We are not come to accomplish something in this world. பரிசுத்தத்துக்காக இந்த உலகத்துல தேவன் நம்மை அனுப்பி இருக்கிறார். God has sent us into this world for holiness. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, Coming to Hebrews chapter 11, விசுவாச வீரர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. the Bible speaks of the list of the heroes of faith. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை என்று 38ஆம் வசனம் சொல்லுகிறது. Verse 38 says the world was not worthy of them. எபிரேயர் 11:38ல விசுவாச வீரர்களுக்கு உலகம் பாத்திரமாய் இருக்கவில்லை. Hebrews chapter 11 verse 38, we read about the world which was not worthy of the list of the heroes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the சிலுவையில் Lord. வெற்றி சிறந்தார் என்று சொன்னா முதலாவது உலகத்தை ஜெயித்தார். If he overcame on the cross, first of all he overcame the world. இன்னைக்கு நமக்கு இருக்கிற வசதிக்கு எவ்வளவோ உடுத்தலாம். For all the comforts that we have, we can clad ourselves in different ways. நகையை போட்டு வாங்கன்னு சொன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் என்னெல்லாமோ போட்டு வந்துருவீங்க. If you are permitted to wear the jewels, each of you will wear it in diverse manners. ஏன்னா பாதி பேர் லாக்கர்ல வச்சிருக்கோம். Because half of us have in our locker. விட்டா இறங்கிடுவோம். If we are permitted, we will wear it. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? But what do we do today? வேற வழி இல்லாம விட்டுருக்கீங்களா இல்ல சத்தியத்துக்காக விட்டுருக்கீங்களா? Because we have no other way. You have forsaken, or have you forsaken it for the truth? நீங்க ஆராய்ந்து பாருங்க. You examine yourself. ஒரு சிலர் தாம் போடுறதுல தம் பிள்ளைக்காக வச்சிருக்காங்க, சேர்த்து வச்சிட்டே வராங்க. Some of them will not wear it themselves but will save them up for the children. பாஸ்டர் பால் அவர்கள் இந்த ஊழியத்தை துவங்கும்போது அவருக்கு 5 பிள்ளைங்க. Pastor Paul, when he began the ministry, he had 5 children. ஒரு டைம் வந்த பொழுது at a particular time கையில சுத்தமா காசே இல்ல. he had no money in his hand. சாப்பாட்டுக்கே இல்ல. He had no money for the food. அப்ப ஆண்டவர்ட்ட கேட்டாரா, என்ன ஆண்டவரே நாங்க உங்களை நம்பி வந்துட்டேன், கடைசில இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரோட்ல விட்டீங்களே. He asked the Lord saying, Lord, I trusted in you and came into this ministry, but now I'm found with nothing on the roads. இல்ல. He said no. உன்கிட்ட இருக்குது அதை எடுத்து செலவழி பண்ணினாரு. He said take something and spend it. சுத்தி வந்தாரு, எங்கேயுமே வீட்ல பணம் இல்ல. He looked here and there, he could not find money anywhere. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, கடைசி ஆவியானவர் சொன்னாரு, உன் பிள்ளைக்கு பேங்க்ல கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருக்கியே அதை எடுனாரு. It is then the Spirit of the Lord told them, you have saved up some money for your child. 5 பிள்ளைகள் ஏன் பிள்ளைங்க. All the 5 are my children. 5 ஊழியத்துக்குள்ளது. All belong to the ministry. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அந்த காசை வைக்கலாம்? When that is so, how can you have the money? அதை எடுத்து செலவழிச்ச பிறகு தான் அடுத்த காணிக்கையே வந்துச்சு. After he spent that money, he received the next offering. படிச்சு பாருங்க, பாஸ்டர் பாலுடைய பயோகிராஃபி வாங்கி படிச்சு பாருங்க. You read the biography of Pastor Paul. உலகத்தை நாம் வெறுக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்து விட்டதே. Now is the time that we have to hate the world. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இப்ப உலகத்து பக்கம் அப்படியே திரும்புறான். All our children are diverted toward the world. சிஸ்டர்ஸ் கம்மல் போடுறாங்களோ இல்ல, இவன் எப்படியாவது கம்மல் போடலாமான்னு பாக்குறான். Whether the sisters wear earring, the brothers want to wear it.
நம்மள எத்தனை பேர் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறோம்? How many of us have overcome the world? உலகத்தை ஜெயிக்காம நாம பரலோகம் போறோம்னா உன்னை நீ ஏமாத்துறன்னு அர்த்தம். Without overcoming the world, if you keep on repeating I'm going to heaven, you're deceiving yourself. இயேசு சொன்னார் நான் உலகத்தை ஜெயித்தேன். Jesus says I have overcome the world. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Your faith is the victory which overcomes the world. தேவனால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும். He that is born of God will overcome the world. நீ தேவனுக்கு பிறந்திருந்தேன்னா நிச்சயமா நீ உலகத்தை ஜெயிப்ப. If you are born of the Lord, you will surely overcome the world. இரண்டாவதாக Secondly, இயேசு பாவத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்தார். Jesus overcame sin and the flesh. ஒரு தேவனுடைய பிள்ளை இதுல வெற்றி சிறக்க வேண்டும். A child of God should triumph in this matter. சிலுவையிலே அவருடைய அந்த மாம்சம் அடித்து தொங்கப்பட்டது. His flesh was being smitten and hung on the சிலுவையில cross. தான் அந்த மாம்சத்தை பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். It is on the cross he brought into a condemnation the sin and the flesh. ரோமர் 8 அதிகாரம் 3 வசனம் என்ன சொல்லுகிறது? Romans chapter 8 verse 3, what does it say? அவர் பாவ மாம்சத்தை அங்கே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். He condemned sin in the flesh. பாவத்தையும் அந்த பாவ மாம்சத்தின் சாயலையும் அங்கே அழித்தார். He destroys sin and the image of sin on the cross. முதலாவது ஒரு விசுவாசி உலகத்தை ஜெயிக்கணும். First of all, a believer should overcome the world. இரண்டாவது அவன் பாவத்தையும் மாம்சத்தையும் ஜெயிக்கணும். Secondly, he should overcome sin and the flesh. இந்த பாவம் மாம்சத்துக்குள்ள கிடக்கு. Sin is lying in the flesh. அதனால தான் கலாத்தியர் 5 அதிகாரம் 24 வசனத்தை பார்க்கும் பொழுது Galatians chapter 5 verse 24 says, கிறிஸ்துவினுடையவர்கள் they that are of Christ தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். have crucified the flesh with the affections and lusts on the cross. கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனத்திலே பார்க்கும் பொழுது Galatians 2:20, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is it said there? நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். I am crucified on the cross. இன்னைக்கு சிலுவையில் அறைகிற ஒரு மார்க்கம் தான் நம்முடைய மார்க்கம். Our religion is one which crucifies on the cross. உன்னுடைய பாவம் சிலுவையில் அறையப்படணும். Your sin should be crucified on the cross. உன்னுடைய மாம்சத்தை நீ சிலுவையில் அறையணும். You should crucify your flesh on the cross. உன் கைகளையும் கால்களையும் சிலுவையில் அறைஞ்சிட்ட பிறகு நீ இஷ்டத்துக்கு போக முடியாது, இஷ்டத்துக்கு எதையும் செயல்படுத்த முடியாது. After your hands and feet are crucified, you cannot walk as you wish and do as you wish. ஒருத்தன் இஷ்டத்துக்கு சுத்துறான்னா என்ன அர்த்தம்? அவன் கால் சிலுவையில் அறையப்படலன்னு அர்த்தம். If a man is a vagabond and wandering as he wishes, his feet are not yet sanctified. இஷ்டத்துக்கு தன்னுடைய கைகளால் செயல்படுத்துகிறான் என்று சொன்னால் அவனுடைய கைகள் சிலுவையில் அறையப்படலைன்னு அர்த்தம். If he is operating as per his desire, his hands are not yet sanctified. அதனால தான் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார். That is why it is said, they that are of Christ have crucified the flesh with the affections and lusts on the cross. ரோமர் 6 அதிகாரம் 6 வசனத்துக்கு பார்க்கும் பொழுது Romans chapter 6 verse 6, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக for the body of sin to be destroyed, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். our old man should be crucified with him on the cross. இயேசு சிலுவையில் அறையப்பட்டது நோக்கம் பாவத்தை அங்கே சிலுவையில் அறைஞ்சார். The purpose of Jesus being crucified on the cross is that he crucified sin on the cross. இந்த பாவம் வாசம் செய்கிற இடம் எது? Where does sin dwell? இந்த மாம்சம். It is the flesh. அதனால தான் மாம்சத்தின் இச்சைன்னு சொல்றோம். That is why we call the lust and affections of the flesh. அந்த இரத்தத்துல அந்த பாவ வல்லமை இருந்துகிட்டே இருக்கு. There is the power of sin in the blood. இது உனக்குள்ள இருந்து இந்த இரத்தத்துல இருந்து இந்த பாவத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். This will keep on instigating in the blood. இந்த மாம்சத்தை நீ கடிவாளம் போட்டு அடக்கணும். You have to bridle your sin. அதுக்கு தான் அபிஷேகம். That is the anointing needed. ஞானஸ்நானத்துல நீ பாவி என்று உணர்கிறாய். At water baptism you realize you are a sinner. அப்படிதானே? Isn't that true? ஞானஸ்நானத்துல நீங்க என்ன செய்றீங்க? நான் பாவி. At water baptism you confess I am a sinner. இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன். Henceforth I will not sin. அப்ப ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துறீங்க. So you surrender to water baptism. ஆனா அபிஷேகத்துல என்ன நடக்குது? At anointing what happens? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை உனக்கு கிடைக்கிறது. You receive a power to overpower sin. ரோமர் 7:24ல பார்க்கும் பொழுது Romans 7:24, அங்கே நிர்பந்தமான மனுஷன் நான் யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று ஒரு மனிதன் கதறுகிறான். a man cries out saying, "Oh wretched man that I am, who shall deliver me?" அப்ப அவனே சொல்றான் எனக்கு விடுதலை இல்லைன்னு சொல்றான். He himself says there is no deliverance. ரோமர் 8:2ல பார்க்கும் பொழுது Romans chapter 8 verse 2, கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் பாவ மரணம் என்பதிலிருந்து என்னை விடுதலையாக்கிற்றே. the law of the spirit of life in Christ hath made me free from the law of sin and death. அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த பாவத்தை மாம்சத்தை நீ சிலுவையில் அறையும் பொழுது நீ வெற்றி சிறக்கிறாய். So every day when you crucify the sin and the flesh on the cross, you are triumphing. ஏசாயா 53:10 என்ன சொல்லுகிறது? Isaiah 53:10 was it, what does it say? அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். He was bruised on the cross. அவருடைய மாம்சம் அங்கே அடிக்கப்பட்டது. His flesh was torn. அங்கே அவர் பாடுகளுக்கு உட்பட்டார். He was brought under sufferings. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். It pleased the Lord to bruise him. இந்த மாம்சத்தை கட்டுப்படுத்தணும். We have to control the flesh. பாவத்தை நீ ஜெயிக்கணும்னா மாம்சத்தை உன் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். To overtake sin, you have to control the flesh. யாக்கோபு 3 அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது Coming to James chapter 3, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what is it said there? ஒருவன் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று யாக்கோபு 3:2 சொல்லுகிறது. James chapter 3 verse 2 says, a man should bridle his whole body.
இயேசு மாம்சத்தை ஜெயித்தவர், Jesus overcame the flesh. பாவத்தை ஜெயித்தவர். He overcame sin. எப்படி நீங்க சொல்ல முடியும்? How can you say that? அவர் சொல்றார், நான் சுயமாய் வரவில்லை. I came not on my own, he says. ஒரு ட்ரிப் கூட நான் சுயமா பேசினது கிடையாது. Not even once have I spoken of சுயமா myself. நான் எந்த வேலையும் செஞ்சது கிடையாது. I have not done anything on my own. அப்படி மாம்சத்தை full control வச்சிருந்தார். To that extent he had controlled his whole flesh. மாம்சத்தை உங்களால ஜெயிக்க முடிஞ்சிருச்சா? Can you overcome the flesh? மாம்சம் உங்களுக்கு கீழ்ப்படிதா, மாம்சத்துக்கு நீங்க கீழ்ப்படிறீங்களா? Are you surrendering yourself to the flesh or is the flesh under your control? கவனிங்க. Pay attention. இத்தனை வருஷம் ஆச்சே, உங்க மாம்சத்தை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருச்சா? So many years have passed by, are you able to bridle your flesh? முனிவர்கள் சித்தர்கள்லாம் தங்களுடைய மாம்சத்தை கட்டுப்படுத்த முடியாம அதை அவங்க ஆணி அடிச்சாங்க, முள்ளுக்குள்ள கிடந்தாங்க, தலைகீழ தொங்குனாங்க. அப்படிலாம் செஞ்சு பார்த்தா உனக்கு விடுதலை கிடைக்கல. All those saints and sages, because they could not control their flesh, they tried to nail their flesh, they tried to hang upside down and so on. ஆனா நமக்கு அப்படி அல்ல. But for us it is not so. நமக்கு அபிஷேகம் இருக்கிறது. We have the anointing. இந்த அபிஷேகத்தின் மூலமாக ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். Through the anointing, if you shall mortify the deeds of the body, through the spirit you shall live. ரோமர் 8:13 அதை சொல்லுகிறது. Romans chapter 8 verse 13 says this. அதனால தான் 1 கொரிந்தியர் 15:31ல பேசும் பொழுது, Coming to 1 Corinthians chapter 15 verse 31. அங்கே பவுல் என்ன சொல்கிறார்? What does Saint Paul say? அனுதினமும் நான் சாகிறேன். I die daily. இயேசு சிலுவையிலே முதலாவது உலகத்தை ஜெயித்தார். Jesus first overcame the world on the cross. இரண்டாவது பாவத்தை வெற்றி சிறந்தார். Secondly, he triumphed over sin. அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? அவரிடத்தில் பாவம் இல்லை. There is no sin in him. பாவத்தை அறியவில்லை. He did not know sin. பாவத்தை செய்யவில்லை. He did not commit any sin. இயேசுவுக்கு 3 குவாலிஃபிகேஷன் இருக்கு. 3 qualifications in Jesus. பாவம் அறியாதவர், knew no sin. பாவம் செய்யாதவர், one who did no sin. பாவமே இல்லாதவர். one who has no sin. அதனால தான் அவர் பாவத்தை ஜெயித்தார். That is why he overcame sin. அதனால தான் எந்த பாவமும் அவர் கிட்ட வரவே முடியல. No sin could come nigh him. யார் என்ன செஞ்சாலும் அவர் எதையுமே கண்டுக்க மாட்டார். Whatever anyone does, he will not bother. ஏனென்றால் அவருக்கு கூடல பாவ அறிவே கிடையாது. Because he had no knowledge of sin. ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும். One thing you should understand. பாவத்தை அறிஞ்சிக்கிட்டு பாவத்தை விட்டுறணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காத ஒரு காரியம். If you try to acquire a knowledge about sin and try to forsake it, it is impossible. உலகத்துல சொல்லுவான் களவும் கற்று மறன்னு. In the world they would say, you will learn it. சொல்லுவான் நீ திருடையும் கூட கத்துக்கிட்டு மறந்துருன்னு சொல்லுவான். அப்படி மறந்துட முடியுமா? You learn to steal and then forget. 10 ரூபாய் திருடுனவன் கொஞ்ச நாள் கழிச்சு 100 ரூபாய் திருடுவான். One who steals 10 rupees, after some will steal 100 rupees. பாவத்தை கத்துக்கிட்டு அத மறந்துறணும்ங்கிறது அல்ல. It is not to learn sin afterwards forget. அதனால தான் இயேசுவை பத்தி சொல்லி இருக்கு பாவம் அறியாதவர். It is said about Jesus, he knew no sin. பாவம் செய்யாதவர். He did no sin. பாவம் இல்லாதவர். He has no sin. அப்படியானால் ஒரு விசுவாசி இதே நிலவரத்துக்கு இந்த தன்மைக்கு தன்னை கொண்டு வரணும். If that is true, a believer should also have the same qualification. மூன்றாவது மாம்சத்தை ஜெயிப்பது. Thirdly, to overcome the flesh. இந்த மாம்சம் தான் பெரிய பிரச்சனையே. The flesh is the greatest problem. இங்க உட்கார விடாது உன்னை. It will not permit you to sit. உன்னை உட்கார விடாது. It will not permit you to sit. அப்படியே பறக்க பார்க்க வைக்கும். It will try to make you scatter. தொண்டை இப்பமே செத்து போற மாதிரி இருக்கும். தண்ணி குடிக்கிறதுக்கு வெளிய போய்டுங்க. Your throat will become so you want to drink water. இல்ல இப்பமே நீ பாத்ரூம் போணும்னு சொல்லி அந்த சுகர் மாதிரி இழுக்கும் நீ. It will make you feel like you are having diabetes, that you have to go to the bathroom. மாம்சத்தை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். A man should control his flesh. இது மாத்திரமல்ல. Not only that. சினிமாக்கு போணும்னு சொல்லும், தூங்கணும்னு சொல்லும், என்னெல்லாமோ சொல்லும். அது உன்கிட்ட சொல்லுதே. It will instigate you to go to the cinema and try to do anything else. உன்னால உன் மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? Are you able to control your flesh? நான் புதியவங்கள கேட்கல. I did not ask the newcomers. அபிஷேகம் பெற்றவங்கள கேக்குறேன். I am asking the anointed ones. ஞானசானம் எடுத்தவங்கள அல்ல. Not those who are only water baptized. அபிஷேகம் பெற்ற உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய மாம்சத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியுது? How many of you who are anointed are able to control and bridle your flesh? உங்களால கட்டுப்படுத்த முடியுதா? Are you able to do it? 4 மணிக்கு எழும்பணும்னு சொல்லி பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு தூங்குவீங்க. 8 மணிக்கு தான் எழும்புற. You would pray well that you should rise up at 4 o'clock, but finally wake up at 7. அப்போ உன்னால எதை கண்ட்ரோல் பண்ண முடியல? So what are you unable to control? தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. Your sleep. கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி டமால்னு என்னத்தைய தூக்கி போட்டு உடைச்சிடுற. You do not want to get angry, but finally you break something down. பேசக்கூடாதுன்னு பல்ல கடிச்சிட்டு கடைசில பட்டார்னு பஸ்ட் ஆயிடுறான். You will try to bite your tongue and control without speaking, finally you will burst. ஒருத்தர் சொன்னார் நான் கோவமே பட மாட்டேன். One person said I will not get angry at all. அப்போ அவனுடைய சிஷ்யன் போய் கேட்டானா உண்மையாவே கோவம் வராதா? His disciple went and asked him, truly will you not be angry? கோவமே வராது. No, I will not. ஏதாவது ஒருத்தன் அடிச்சிட்டானா என்ன பண்ணுவீங்க? If somebody hits you, what will you do? கெட்ட வார்த்தை பேசிட்டானா என்ன பண்ணுவீங்க? If he speaks words of blasphemy. இப்படி வரிசையா கட்டிட்டே இருந்தானா. Likewise he listed out. ஒரு லிமிட்டுக்கு பிறகு அவன் சொன்னானா தயவு செய்து நீ போய்டு. After a limit he said kindly go away. இதுதான் உண்மையான உலக மனுஷனுடைய அறிக்கை. This is the true confession of a worldly man. ஆனா வேதம் சொல்லுகிறது. But the Bible says, கொலைகாரனாய் மாறி இருந்ததானே மோசே அப்படியே மாறி எப்படி மாறி இருந்தான்?
ஆண்டவர் சொன்னாரு, அவனை போல சாந்த குணமுள்ளவன் பூமியில ஒருவனுமே கிடையாது. Moses was a murderer. The Bible says that the Lord confessed about him that no one was as meek as him in the whole world. ஊரெல்லாம் சுற்றி 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 பரிசுத்தவான்களை அடிச்சு நொறுக்குனதான சவுலாகிய பவுல் இப்ப அடின்னு அடிச்சாங்க, அடி வாங்கிட்டே கிடந்தான். Saul, who became Paul, who was wandering here and there and who was persecuting the church, now was being continually smitten and he was silently receiving the மாம்சத்தை stripes. ஜெயிச்சிட்டேன்னா நீதான் ஜெயாளி. You overcome the flesh, you are the conqueror. உன் கண்ணை ஜெயிச்சிட்டேன்னா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். If you overcome your eyes, you are the உன் வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். You control your mouth, you are a greatest உன் victor. வயித்தை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். You control your stomach, then you are a greatest victor. கொஞ்சம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் ஜெயிச்சிட்டேன்னு You அர்த்தம். control your sleep, you are even more victorious. ஊர் சுத்துறத நிப்பாட்டிட்ட, என்டர்டெயின்மென்ட் அது இதுன்னு டூர் கீர் போறதெல்லாம் நிப்பாட்டினா இன்னும் கொஞ்சம் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். You stop wandering here and there and stop going for tour, then you are even more victorious. டிவி நெட் செல்ல ஜெயிச்சிட்டேன்னா நீ இப்போ 90% ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். If you overcome the television, the net and your mobile, then you are 90% overcoming. உங்களால மாம்சத்தை ஜெயிக்க முடியுதா? Are you able to overcome the flesh? அதனால தான் யோபு சொல்றான், என் கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கேன். Job says, I have made a covenant with my யோபு eyes. 31:1ல சொல்றாரு, என் கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கேன். Job chapter 31 verse 1, he says, I have made a covenant with my eyes. அதனால தான் யாரையும் நான் எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்கறதே கிடையாது. That is why I do not look upon a maid, he says. நான் என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி I இருக்கேன். made a covenant with my eyes. உங்களை எத்தனை பேர் மாம்சத்தை, பாவத்தை, உலகத்தை ஜெயித்திருக்கிறீர்கள்? How many among you have overcome the flesh, the sin and the world? இயேசு பிசாசை ஜெயித்தார். Jesus overcame Satan. அது ஒரு விசுவாசியினுடைய முதல் ஊழியம். That is the first ministry of a believer. மார்க் 16:17 பாருங்கள். Mark's Gospel chapter 16 verse 7. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? What are the signs of them that believe? முதல் அடையாளம் என்ன? What is the first sign? அவர்கள் பிசாசுகளை துரத்துவார். They shall drive out devils. இங்க இருக்கிற 600 பேரும் பிசாசை துரத்தணும்னு சொல்றேன். I say all of them who are present here should drive out devils. பிசாசு உன்னை துரத்துதா, நீ பிசாசை துரத்துறியா? Is the devil driving you or are you driving the devil? யோசிச்சு பாருங்க. Just think. இங்க இருக்கிற எல்லாரும் பிசாசை துரத்தலாம். Every one of you here can drive out the devil. அது உண்மைன்னு சொல்றவங்க கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. All those who accept, raise your hands and say hallelujah. உன்னால பிசாசை துரத்த முடியும். You can drive out the devil. எல்லாருக்கும் பிசாசை துரத்தக்கூடிய அதிகாரம் இருக்கு, ஏன்னா நீ விசுவாசி. Everyone has the authority to drive out devil because you are a believer. அதுக்கு ஒரு பாஸ்டர் வரணும்னு அவசியம் இல்ல. There is no need for a pastor specially. ஒரு gifted person வரணும்னு அவசியம் இல்ல. There is no need for a special gifted person for the same. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? What are the signs of them that believe? லூக்கா 10 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, Coming to Luke's Gospel chapter 10. அபிஷேகமே பெறாத சீசர்கள் பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது ஆண்டவரேன்னு சொன்னாங்க. The disciples who never received the anointing says the devils obey them. அப்ப அபிஷேகம் பூமியில ஊற்றப்படவில்லை. The anointing was not poured forth that time. பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னாக விசுவாசத்தினால அவங்க பிசாசை துரத்துனாங்க. Before the day of Pentecost, by faith they cast out devils. அதனால அப்படினா என்ன அர்த்தம்? So what does that mean? ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசி பிசாசை துரத்தலாம். A believer who is water baptized can drive out the devil. இன்னைக்கு எத்தனை பேர் பிசாசை துரத்துறீங்க? How many of you are driving out devils today? பிசாசுன்னு கரண்ட் ஆஃப் ஆனாலே இவன் பயந்துறான். If the power supply is off, then immediately he is scared. மேல சோத்துல பல்லிய பார்த்தாலே சிஸ்டர்ஸ் வீட்ல இருக்குறது இல்ல. If there is a lizard on the wall, the sisters are not in the house. சர்ப்பங்களை எடுப்பீர்கள். You should take up serpents. தேள்களை மிதிப்பீர்கள். You should trample over scorpions. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அது உன்னை சேதப்படுத்தாது. If you shall drink anything that shall hurt you, it shall not hurt you. ஏனென்றால் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater. அந்த அளவு உனக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் ஊட்டப்பட்டிருக்க வேண்டும். To that extent you should have faith and hope poured in you. எப்பொழுது நீ விசுவாசியா மாறினியோ, the day you became a believer, அப்பமே உனக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்தாச்சு. even on that day there is power and authority given to you. உனக்குள்ள இருக்கிற வல்லமையை நீ எடுத்து வெளியே கொண்டு வரணும். You have to bring out the power and authority in you. சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். I give you authority to overcome all the powers of the devil. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Nothing shall by any means hurt you. நீ கொஞ்சம் உஷாரா செய்யணும். You have to be careful. எப்படி? How? இவ்வளவு கரண்ட் யூஸ் பண்றோம். You use so much of power. இத இன்சுலேஷனோட யூஸ் பண்ணிட்டா ஒண்ணுமே ஆகாது. Use it with insulation, there is no problem. நீ சும்மா போய் கம்பில கை வச்சினா தொங்கிட்டு தான் இருப்ப யாரா இருந்தாலும். You try to go and catch the wire, you will be hanging. அதுபோல Even so, சீக்கிரமா யார் மேலும் கை வையாதே. do not try to touch anyone easily. அவன் செய்த பாவங்களுக்கு நீ உடன்படாதே. Do not be a partaker of his sins. போன உடனே தள்ள கை வைக்கணும்னா இல்ல, நீ நின்னே ஜெபிக்கலாம். It does not mean you have to go and put your hand on, lay your hands on him and pray. You can stand and pray. பாஸ்டர் அருள்தாஸ் சிஸ்டர்ஸோட விசிட்டிங் போகும்போது, Pastor Aruldas, when he used to visit the people along with the sisters, நேரா போய் பஸ்ல ஏறறது இல்ல. he will not go and mount up a bus immediately. இந்த சிஸ்டர்ஸ் ஏறி அவருக்கு ஒரு சீட் போட்டுட்டு இருப்பாங்க. The sisters will go in and put a seat for him.
பஸ்ல பயங்கர சண்டை வரும். There will be big quarrels in the ஏன்னா bus கூட்டம் ஏற ஏற because as the crowd increases, அவ்வளவு பேரும் அந்த சீட்டுக்கு தான் வருவான். இது யார் சீட்டு, நான் உட்கார போறேன். everyone will be attracted towards that seat. அவர் வெளியே நிக்கிறாரு. No, he is standing out. இப்ப அப்ப உடனே சிஸ்டர் சொல்லுவாங்களாம், பிரதர் நீங்க உள்ள வாங்க பிரதர், இங்க சீட்டுக்கு பயங்கர சண்டை நடக்குது. The sisters would say, please come in and sit in the seat because the people are fighting for the seat. இவரு வாரேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். He would keep on saying, I will come, I will come. கடைசில பஸ் கிளம்ப போற நேரத்துல ஏறிடுவார். Finally, when the bus is about to leave, he would get in. இவர் சீட்டுக்கு வந்தா, when the moment he gets to அந்த his seat, பஸ்ல பிசாசு பிடிச்ச 10-15 பேர் சீட்டுக்கு மேல ஏறி குதிச்சு ஜன்னல் கிண்ணல் எல்லாம் குதிச்சு ஓடிடுவானா. those people who are possessed in the bus will try to jump over the seat and run away. இதுக்கு தான் நான் மெல்ல வந்தேன்னு சொல்வார். He said, this is why I came late. நான் முதல்ல வந்தேன்னா இவன் ஊருக்கே போக மாட்டான் ஒருத்தனும். If I come early, then no one will reach his place. அப்படி வல்லமை இருக்கு. Such powers are still existing. ஏனென்றால் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater. உனக்குள்ள அந்த வல்லமை இருக்கு. There is your power in you. நீங்க அதை யூஸ் பண்றது தெரியாம உட்கார்ந்திருக்கீங்க. You are unable to make use of it. அப்படிதானே? Isn't that true? அதுக்கு உலகத்துல எவ்வளவோ சம்பவங்கள் சொல்றாங்க. There are so many incidents in the world. ஒருத்த ஷிப்ல டிராவல் பண்றான். A man was traveling in the ship. ஷிப் போயிட்டே இருக்கு. The ship was moving. சாப்பாடு டைம் வந்துச்சு. It was the time of எல்லாரும் போய் சாப்பிட்டாங்க. Everyone went for their food. அவங்கவங்க தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. People took their need. இவன் பாத்துக்கிட்டே இருந்தான். He was watching. சாப்பிடாம போய் ரூம்ல படுத்துக்கிட்டான். Without eating, he went back to his room. நைட் வந்துச்சு. It was the night. எல்லாரும் போய் சாப்பிட்டாங்க. Everyone went for the dinner. இவன் போய் எட்டி பார்த்தான். He went and saw. யாரும் கூப்பிடுற மாதிரி இல்ல. No one invited him. கையில காசும் இல்ல. He had no money. பேசாம போய் படுத்துக்கிட்டான். He went back to his seat. அப்ப பக்கத்து சீட்ல உள்ளவங்க கேட்டா, என்னடா நீ மத்தியானமும் சாப்பிடல, நைட்டும் சாப்பிடல, காலையும் சாப்பிடல, ஏன் தம்பி என்ன உனக்கு என்ன ப்ராப்ளம், உடம்பு சரியில்லையா? His neighbor asked him, why you do not take the food in the afternoon and the night? Is there any problem with you? அப்ப அவன் சொன்னான், Then he said, நான் டிக்கெட் மட்டும் தான் எடுத்தேன், சாப்பாட்டுக்கு கையில காசு இல்ல, நான் வறுமையில இருக்கேன் அப்படினு சொன்னான். I only took the ticket, I do not have money for my food because I am in poverty. ஊர் போய் சேர்ந்தா போதும் நான் வந்திருக்கேன். I only want to reach my place. டிக்கெட்லயே எல்லாம் பே பண்ணிருக்கடாப்பா, உனக்கு ஃப்ரீயா சாப்பாடு கொடுப்பாங்க, நீ அதுக்கு தான் இங்க போய் இங்க உட்கார்ந்திருக்கியான்னு கேட்டான். He said that you have paid everything in your ticket, they will give you free of cost the food. Why are you seated here fearing? ரட்சிப்பிலேயே உனக்கு எல்லா பவரும் கொடுத்தாச்சு. At salvation all power is given unto you. நீ தான் இப்போ பசியில பட்டினில தரதரமா சுத்திட்டு அலையற. It is you who are in hunger and famine and going around in poverty. அதிகாரமும் இருக்கு. யோவான் முதலாம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க, 12-13 வசனம். எவர்கள் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. John's Gospel chapter 1, if you read, you see all those who believe on the name of Jesus, they have the power and authority given in the name of Jesus. அந்த அதிகாரத்தை நீங்க யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? Are you able to, can you use that power? நீங்க யூஸ் பண்ணணும். You have to use it. நம்ம வாலிப எல்லாம் பிசாசை துரத்தலாம். Our young boys and girls can cast out devils. உங்களுக்குள்ள ஒரு அதிகாரத்தை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. Make use of the power and authority in you. அதனால தான் நான் இருந்த சபைகள்ல நான் என்ன சொல்றேன்னா, the churches that I am there, I will tell, யாராவது பிசாசு துரத்தணும்னா கிட்ட போய் நில்லு. go stand very close to one who is casting out the devil. விழுந்து ஓடி போயிராத. Do not run away. நீ போன உடனே the moment you go there, ஐயோ எரியுதுன்னு சொன்னா உனக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம். if the person says it is burning, then you have the power. போ சிஎம்சிக்கு போ. go to CMC. ஜெபம் பண்ணு. pray. ஒருத்தன் நீங்க நேத்து வந்து ஜெபிச்சீங்க எனக்கு சுகமாயிச்சுனா உனக்கு என்ன இருக்கு? healing power இருக்குன்னு அர்த்தம். if a person says you came and prayed for me yesterday and I was healed, you have the healing power. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீ யூஸ் பண்ணி பாரு. you try and use that one who is in you is greater. நீ ஒண்ணுமே செய்ய மாட்ட. you will not do anything. வர்றது 10:30 போறது 11:30, திருப்பி எந்த பரலோகத்துக்கு போறது? you come at 10:30, return at 11:30, then which heaven will you head to? ஸ்தோத்திர பாட்டு பாடும்போதும் கிடையாது, ஆமென் போடும்போது நீ கிடையாது. you are not here for the praising song, you are not here for saying amen. உலகத்து மனுஷன் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. the worldly man has come into the Lord, he is so strong in the Lord. உனக்கு பிசாசை துரத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. you have the power to drive out the devil. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே வாலிபர்களே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். 1 John chapter 2 verses 13 and 14 he says, oh young man, because you have overcome the wicked one, I write unto you. வாலிபர்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். the young men should overcome the wicked one. அதுதான் ரொம்ப முக்கியமானது. that is the most important thing. இன்னைக்கு எத்தனை பேர் சாத்தானை ஜெயிக்கிறீர்கள்? how many of you overcome Satan today? எத்தனை பேர் பொல்லாங்கனை ஜெயிக்கிறீர்கள்? how many of you overcome the wicked one today? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Revelation chapter 12 verse 11, வலு சர்ப்பத்தை அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் ஜெயித்தார்கள். by the blood of the lamb and by the word of the testimony they overcame the dragon, the old serpent. வசனத்தை யூஸ் பண்ணு. use the word of God. வல்லமையை யூஸ் பண்ணு. use your power. உன்னுடைய முழங்காலை யூஸ் பண்ணு. use your knees. இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரத்தை யூஸ் பண்ணு. use the power in the name of Jesus. நீ போன்னு சொல்லு, அது போய் தான் ஆகும். you say get thee hence, it will leave. அது உன்னை பயப்படுத்தும். உனக்கு பரிசுத்தம் இல்ல, உனக்கு தெய்வீகம் இல்ல, உனக்கு அது இல்ல இது இல்லன்னு உன்னை சொல்லி அதிரியப்படுத்தும். it will try to discourage you and threaten you saying you do not have holiness, you do not have this and that.
ஒரு பாஸ்டர் போய் ஒரு பிசாசு துரத்த போனார். This one pastor who headed to drive out a devil. அது சொல்லிச்சான், ஏய் உனக்கு தகுதி இல்லன்னு உனக்கே தெரியும், வேலைய பார்த்து போன்னு சொல்லி. It said, you know that you are not worthy to drive out a devil, you better mind your business. அவனே அவரு சொன்னாரா? He said, ஆமா தகுதி இல்லன்னு எனக்கும் தெரியும். I know I am not qualified. அது எனக்கு எங்க தேவனுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அது. That is the understanding between me and my God. அது ஆண்டவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும். God knows and I know about it. ஆனா நான் இப்போ இயேசுவின் நாமத்துல சொல்றேன் போன்னு சொல்லிட்டான். But now in the name of Jesus I ask you to go away, get out. பொத்துன்னு விழுந்து போயிடுச்சு. It fell and it went away. முதல்ல அது உன்னை அதிரியப்படுத்தும், உன்னை குற்றப்படுத்தும், உன்னை அது இதுன்னு உன்னை குழப்பி உன்னை ஓட விடும். First of all it will come and discourage you, it will accuse you and confuse you and trouble you and make you run away. ரெண்டு பேர் பிசாசு துரத்த போனாங்க. Two of them went to drive out a devil. ரெண்டு பேர் வேகமா போயிட்டு இருக்காங்க. They were going in hastiness. இடையில ஒரு விசுவாசி வீடு. In between there was a believer's house. இவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஃபாஸ்டிங். They were in fast. இவங்க வர்றாங்கன்னா அங்க ஒரு பெரிய கூட்டம் காத்து கிடக்குது. There was a big group waiting for them. இப்போ என்ன நடந்தது? Now what happened? போயிட்டே இருக்காங்க ரெண்டு பேர். On their way ஒரு விசுவாசி அம்மா கூப்பிடுச்சு. there was a believer sister who called, எங்க வீட்லயே ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. make a small prayer in my house. அங்க போன உடனே When they went there அவங்க குடிச்சிட்டு போங்கன்னாங்க. they said, take a small drink. இல்ல நாங்க குடிக்கல. No, we will not. ஒரு கொஞ்சம் கிரேப்ஸ் ஆது சாப்பிடுங்களேன். At least eat the grapes. கிரேப்ஸ் வச்சாச்சு. They had the grapes. இப்போ ஒருத்தர் சொன்னாரு, இல்ல நாங்க வந்து ஒரு முக்கியமான நோக்கத்துக்கு போயிட்டு இருக்கோம். One said, we are going for an important purpose. நாங்க ஃபாஸ்டிங். We are fasting. வேண்டாம். No. ஆனா கூட போன இன்னொருத்தர் அவரும் ஃபாஸ்டிங் தான். The one who accompanied him was also fasting. கிரேப்ஸ் பார்த்த உடனே அப்படியே இழுத்துடுச்சு. Once he saw the grapes, he fell for the grapes. உடனே ஒரு ஜூஸ் குடிச்சாரு. He took the juice. ஒரு ரெண்டு மூணு கிரேப்ஸ் எடுத்து He சாப்பிட்டாரு. ate 2 or 3 grapes. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போயாச்சு? பிசாசு துரத்துற இடத்துக்கு போயிட்டாங்க. Now both of them went to cast out the devil. அது சும்மா ஆடிக்கிட்டு இருக்கு, உச்ச கட்டத்துல நிக்குது. The devil was at its height. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்த உடனே இந்த பிசாசு என்ன செய்ய போகுது? பொத்துன்னு விழுந்து ஓடிர போகுது. Everyone were expecting that, but the moment both these arrived there, the devil is going to fall away. போய் இறங்கின உடனே The moment they arrived, அந்த பிசாசு சொன்னது, the devil said, ஒரு ஆள் ஃபயரா வரான், ஒரு ஆள் டம்மியா தான் வரான். one person is on fire, the other person is down. எப்படி இருக்கும்? How would that be? ஒரு ஆள் ஃபயரா வரான், one person is on fire, ஒன்னு வந்து பச்சை தண்ணி தான். the other is just water. ஓகே, அவன் துரத்தனா இவனுக்குள்ள போயிடலாம். If he will drive me out, I will get into him. அது ஓபனா ஸ்டேட்மென்ட் சொல்லுது. It gives an open statement. ரெண்டு பேர் வர்றான், அதுல ஒருத்தன் ஃபயர். Two of them are coming, one is on fire. பட் இன்னொன்னு யாரு? பச்சை தண்ணியா வரான். The other is not so. இவன் துரத்தனா நீ போன்னு சொன்னானா நான் யாருக்குள்ள போய்டுவேன்? If one person will drive me out, I will get into the other. இன்னொரு ஆள் பச்சை தண்ணியா வந்திருக்கான், அவனுக்கு கிரேப்ஸ் சாப்பிட்டது பச்சை தண்ணி ஆயிடுச்சு. One who ate the grapes is now become as nothing. நம்ம ஒரு கப் ஓட்ஸ் குடிச்சிட்டு வரோம், அது பச்சை தண்ணியா ஐஸ் வாட்டரா மாறுதான்னு தெரியல எனக்கு. We do not know the 1 cup of oats that we drink whether it has become as just plain water or ice water. நம்ம ஃபாஸ்டிங்னா என்னது? What is our fasting? நம்ம ஃபாஸ்டிங்ல எப்படி? How is our fasting? யோசிச்சு பாருங்க, நீங்க என்னெல்லாம் சாப்பிட்டு வந்திருப்பீங்க. All that you have eaten, you can think of it. திருப்பி பச்சை தண்ணியா தான் உட்கார்ந்திருக்கணும். Again we are seated as plain water. அவன் எவனா துரத்துவான், நமக்குள்ள வந்து ஏறிக்கும். Someone will cast them out and it will get into us. உங்களுடைய நிலவரம் என்ன? What is your state? நீங்க சரியா பிசாசை துரத்தணும். Properly you should drive them out. வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். Oh young men, because you have overcome the wicked one, I write unto you. நீ வலுசர்ப்பத்தை ஜெயிக்கணும். You should overcome the dragon. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 10-11 வசனங்கள்ல வலுசர்ப்பத்தை அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே ஜெயித்தார்கள். Revelation chapter 12 verses 10 and 11, it is said they overcame the dragon by the blood of the lamb. வெளிப்படுத்தல் 17, 13, 14 பார்க்கும் பொழுது Revelation 17 verses 13 and 14, அங்கே மிருகத்தை ஜெயித்தார்கள்னு சொல்லி இருக்கு. it is said they overcame the beast. மிருகத்தை எப்படி ஜெயிச்சாங்க? How did they overcome the beast? அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு நின்றார்கள், ஆனபடியால் ஜெயித்தார்கள். They stood with the lamb and they overcame them. அவர்கள் யார்? Who are they? அழைக்கப்பட்டவர்கள், Called, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், the chosen உண்மை உள்ளவர்கள். and the faithful. நீ அழைக்கப்பட்டவனாய் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் உண்மை உள்ளவனாய் இருந்தா நீ மிருகத்தை ஜெயிப்பாய். If you are the called, the chosen and the faithful, you will overcome the beast. உனக்குள்ளே சாட்சியின் வசனமும் ஆட்டுக்குட்டியின் இரத்தமும் இருந்தா நீ வலுசர்ப்பத்தை ஜெயிப்பாய். If you have the word of the testimony and the blood of the lamb in you, you shall overcome the dragon, the beast. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது 1 John chapter 4 verses 3 and 4, நீ அந்தி கிறிஸ்துவை ஜெயிப்பாய். you shall overcome antichrist. உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், நீங்கள் அந்தி கிறிஸ்துவை ஜெயிப்பீர்கள். He that is in you is greater than he that is in the world, you shall overcome the antichrist. ரோமர் 16:20 பார்க்கும் பொழுது Romans chapter 14 verse 20, நீங்கள் சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். chapter 16 verse 20 says this, God of peace shall bruise Satan under your feet shortly. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 John chapter 3 verse 8, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the Bible say? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். The Son of God manifested that he may destroy the works of the devil. அப்ப இவைகளிலிருந்து ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது When you sum them all up, இயேசு சிலுவையிலே எதை வெற்றி சிறந்தார்? what did Jesus triumph on the cross? முதலாவது உலகத்தை ஜெயித்தார். First of all he overcame the world. இரண்டாவது பாவத்தை ஜெயித்தார். Secondly he overcame
overcame sin. மூணாவது மாம்சத்தை ஜெயித்தார். Thirdly, he overcame the flesh. நான்காவது அவர் சாத்தானை ஜெயித்தார். Fourthly, he overcame the devil. பொல்லாங்கனை ஜெயித்தார். He overcame the wicked one. மிருகத்தை ஜெயித்தார். He overcame the beast. பலிசர்ப்பத்தை He ஜெயித்தார். overcame the dragon. அந்தி கிறிஸ்துவை He ஜெயித்தார். overcame the Antichrist. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all, மரணத்தை இயேசு ஜெயித்தார். Jesus overcame death. ஏசாயா 25:8 பார்க்கும் பொழுது Isaiah chapter 25 verse 8. மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்கினார். He swallowed up death in victory. அப்போஸ்தலர் 2:24 பார்க்கும் பொழுது Acts chapter 2 verse 24. மரண உபாதை அவரை கட்டி இருக்க முடியவில்லை. The pangs of death could not tie him up. மரண உபாதையின் கட்டை அவிழ்த்தார். He broke the pangs of death. ஒரு விசுவாசி மரணத்தை ஜெயிக்கணும். A believer should overcome death. இன்னைக்கு நம்ம மரணம் தான் நமக்கு எல்லாருக்குமே கடைசி சத்துரு. Today death is our last enemy. ஒருத்தர் விசுவாசத்துல நிக்கிறார்னா அவர் எப்ப கண்டுபிடிக்கலாம்? If a person stands for the truth, how can you find him out? மரணம்னா ஆடிடுவாரு. He will shake only if it is death that he faces. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஜெயிக்கணும்னு தான் பைபிள் சொல்லுது. Bible says we should overcome even if we have to face death. நம்ம ஆளுங்க மத்த எல்லா பிரச்சனையும் ஈஸியா சால்வ் பண்ணிடுவாங்க. Our people will solve all the other problems easily. ஆனா மரணத்துக்கு ஏதுவான போராட்டம் வந்தா அப்பதான் விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது. If our conflict is unto death, then only our faith is tried. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லுகிற ஒரு கூட்டம் சபைக்கு தேவை. We need a group of people who says Christ is my life. சாவு எனக்கு ஆதாயம் சொல்லுகிற ஒரு கூட்டம் தேவை. We need a group which says death is my gain. அதனால தான் நல்லா செத்தவங்களுக்கு பெட்டியில நம்ம போடுறோம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம். Those who have a good death, this is what we put in their coffin box. Christ is my life, death is my gain. அடையார்ல பாஸ்டர் கே ஸ்டீபன் இப்ப சமீபத்துல இறந்தாரு. Pastor K. Stephen recently died at Adayar. நான் கிட்ட நிக்கிறேன். I was very closely standing there. அப்படி ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. It was a time where he was striving. அதுக்கு மத்தியில அவர் கன்ஃபஸ் பண்றார். In the midst of that he confesses. Christ is my life. He said Christ is my life. எனக்கு அது அவர் சாவு போறாருன்னு எனக்கு தெரியாதா? ஐயோ பயந்துல போயிட்டாரு நான் யோசிக்கிறேன். I did not know because he was going to die, so I thought it was not like that. இங்கிலீஷ்ல சொல்றாரு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம்னு படபடன்னு அந்த பிரஷர் கூடும் பொழுது கத்துறாரு. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இவருக்கு பயம் வந்துருச்சு செத்து போயிருவோன்னு பயந்துட்டார் போட்டிருக்குன்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டு ஐயோ பயந்துட்டாரே அப்படின்னு யோசிக்கிறேன். He shouted out aloud saying Christ is my life, death is my gain in English. When I thought he is afraid of death, he is going to die. திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி அதே மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு வரார். Within 5 minutes again he came to a critical condition. திருப்பி அதே இது சொல்றார். Again he repeated the same words. அப்ப நான் பக்கத்துல தான் நிக்கிறேன் என் மண்டையில ஒண்ணு ஏறல அது. I was standing very close to him but I could not understand. நான் அவர் சாவார்னு எதிர்பார்க்கலையே. I never expected his death. அவர் மரணத்தை அறிக்கையிட அவர் எதிர்க்கிறார். He is trying to resist death. அவருக்கு சாவறன்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதனால அவர் என்ன செய்றாரு? பவுல் சொன்ன அறிக்கைக்கு வரார். பிலிப்பியர் 1:20-21க்கு வரார். He knew that he was going to die, so he came to the confession of St. Paul, Philippians chapter 1:21-22. மரணமானாலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என்னில் மகிமைப்படும்படியாகன்னு பேசுறார். He said whether it be life or death, but that Christ may be glorified in me. கிறிஸ்து எனக்கு ஜீவன். Christ is my life. சாவு எனக்கு ஆதாயம். Death is my gain. ரெண்டு ட்ரிப் சொன்னாரு. Twice he said this. கொஞ்ச நேரத்துல இறந்துட்டார். Within a short while he died. அப்பதான் யோசிச்சேன். It is then இவர் பயத்துல சொல்லல மரணத்தை என்ன செய்றாரு? ஜெயமாய் விழுங்குறாரு எதிர்க்கிறாரு. It is then I understood he did not speak out in fear. He overcame death in victory. நம்ம என்ன செய்வோம்? What will we do? என்ன இப்ப உடனே தூக்கிட்டு போயிரு சிஎம்சி கொண்டு போக முடியலன்னா அப்போலோ கொண்டு போயிரு மெட்ராஸ் கொண்டு போயிடு காப்பாத்திடு. Carry me immediately to CMC. If not for CMC, at least take me to Apollo in Chennai and save me. Why? ஏன் சொல்லுங்க பாபு? Why do we say that? மரண பயம் இல்ல வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லைங்கற ஒரு பயம் தான். It is not the fear of death but because we have not. இல்லன்னா நான் போறதுக்கு ரெடி ஆயிடுவான்ல. We are prepared to go then. உடனே அவனுக்கு தான் தெரியுமே ரதம் தெரியுமே. You know, you can immediately see the chariot. அவனுக்கு தான் ரதம் தெரியுமே தேவதூதர்கள் வர்றது தெரியுமே. You can see the angels of the Lord descending for you. முடிய போதுன்னு சொன்னா அவன் சொல்லிடுவானே அதோ வர்றாரு. If your end is right, then you can immediately say, my Redeemer cometh. ரதம் வருது எனக்கு. The chariots are coming down for me. தேவதூதர்கள் வர்றாங்கன்னு சொல்லுவானே. You can say the angels of the Lord come. லைஃப் இல்ல அதனால சொல்றாங்க எப்படியாவது இந்த ட்ரிப் தப்பிட்டு அடுத்த ட்ரிப் போராடுவோம் பாக்கலாம். You do not have a proper life, that is why you try to escape this time. ஒரு விசை உபவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும். We should boldly contend for the faith which was once delivered to the saints. இயேசு மரணத்தை ஜெயித்தார். Jesus overcame death. 1 கொரிந்தியர் 15:55 படி According to 1 Corinthians 15:55. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? Oh death, where is thy sting? Oh victory, oh grave, where is the victory? அவர் பாதாளத்தை ஜெயித்தார். He overcame the grave. அதனால தான் அப்போஸ்தலர் 2:27 பார்க்கும் பொழுது Acts 2:27 we read, அவருடைய ஆத்துமாவை நீ பாதாளத்தில் விடீர். Thou shalt not leave his soul in hell.
அவருடைய ஆத்துமா பாதாளத்துக்குள்ள போகல. His soul did not head to hell. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. The gates of hell shall not prevail the church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. பிரியமானவர்களே, ஜெயம். Beloved ones, victory. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு ஜெயம் இல்லாமல் இருந்திருக்கலாம். Perhaps up till now you did not face the victory. சிலுவை மரணம் உனக்கு ஜெயத்தை The தரக்கூடியது. death of the cross is that which will bring you victory. இயேசு தனக்காக மட்டும் ஜெயிக்கல. Jesus did not triumph for himself. இயேசுவின் ஜெயம் உன்னுடைய என்னுடைய ஜெயம். The victory of Jesus is yours and mine. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். The horse is prepared against the day of the battle. ஜெயமோ கர்த்தரால் வரும். Safety or victory is of the Lord. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஜெயத்தை தரப்போகிறார். Today the Lord is going to grant you the victory. என்ன ஜெயம்? What is that? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thanks be to God which causes us to triumph in everything in வேதம் Christ என்ன Jesus. சொல்லுகிறது? What does the Bible say? எப்பொழுதும் எங்களை கிறிஸ்துவுக்குள் அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். He makes us triumph in Christ always. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படி. Let's all close our eyes, be on our இந்த knees. மார்க்கம் ஜெயத்தின் மார்க்கம் அல்ல, முற்றும் ஜெயம் கொள்ளுகிற மார்க்கம். This religion is not a religion which is victorious, it is a religion which makes you a conqueror. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. We are more than conquerors through him that loved us. இயேசு சிலுவையில் ஜெயித்தார். Jesus overcame on the cross. இன்றைக்கு நீயும் நானும் ஜெயிக்கும்படியாக இந்த வார்த்தைகள் அனுப்பப்படுகிறது. These words are sent unto us that we might be victors today. அவருடைய வெற்றி உனக்கும் எனக்கும் சொந்தமானது. His victory is yours and mine. ஆம் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? அவங்க மட்டும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. How many of you admit with the same? Lift up your right hands. இயேசுவின் சிலுவை வெற்றி என்னுடைய வெற்றின்னு சொல்றவங்க முழங்கால் போட்டு கைகளை உயர்த்துங்க. The victory of the cross of Jesus is mine. All those who say that, lift up your hands. இயேசு உலகத்தை ஜெயித்தது போல நானும் ஜெயிப்பேன். I will be victorious just as Jesus overcame. நானும் மாம்சத்தை ஜெயிப்பேன். I will overcome the flesh. நானும் பாவத்தை ஜெயிப்பேன். I will overcome sin. நானும் மிருகத்தை ஜெயிப்பேன். I will overcome the beast. நானும் பொல்லாங்கனை ஜெயிப்பேன். I will overcome the wicked one. நானும் வலுசர்ப்பத்தை ஜெயிப்பேன். I will overcome the dragon. நானும் அந்தி கிறிஸ்துவை ஜெயிப்பேன். I will be victor over the நானும் Antichrist. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிப்பேன். I will overcome hell and death. நான் முற்றும் ஜெயம் கொள்வேன். I will be a conqueror. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who shall separate me from the love of Christ? நான் முற்றும் ஜெயம் கொள்வேன். I shall be a conqueror. இன்றைக்கு ஜெயத்தின் வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு திரும்பி செல்வோம். Today receiving the power of victory, let us return. இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். Jesus will triumph on the cross. உலகத்து மனுஷர்கள்ல ஒரு கூட்டம் One group of people in the world இத துக்க வெள்ளின்னு சொல்றாங்க. call it a day of sorrow. இன்னைக்கு அழுதுகிட்டே போவாங்க. They will keep lamenting as they return. ஆனா அதே நேரத்துல உலகத்துல இன்னொரு கூட்டம் சொல்லுகிறது, Another group in the world says, இது நல்ல வெள்ளி, குட் ஃப்ரைடேன்னு சொல்லுது. this is a good Friday. நம்ம இந்த ஃப்ரைடே என்ன சொல்ல போறோம்? What are we going to address this Friday? ஜெயத்தின் வெள்ளின்னு சொல்ல We போறோம். will call this a victorious Friday. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? How many of you can say that? என் இயேசு எனக்காக சிலுவையில வெற்றி சிறந்தார். My Jesus was victorious on the cross for me. தோற்று போன என்னை ஜெயிக்க வைக்கும்படியாக, To make me victorious he was defeated. தோற்று போன என்னை ஜெயிக்க வைக்கும்படியாக To make me victorious he was defeated. இயேசு எனக்காக ஜெயித்தார். Jesus overcame for me. இன்றைக்கு நானும் ஜெயிப்பேன். Today I shall overcome. இன்றைக்கு ஜெயத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எழும்பி செல்லுங்க. Receive the anointing of victory and return. இதுவரை தோற்ற நீ இனிமேல் ஜெயிப்பாய். You who are defeated up till now shall be victorious henceforth. வசனத்தை நான் சொல்ற வார்த்தையை கவனிச்சிட்டு நீங்க உங்களை ஒப்புக்கொடுங்க. You hearken to my words and surrender yourself. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். Jesus uttered a word. நான் ஜெயம் கொண்டது போல Just as I overcame, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ he that overcometh, அவன் என்னோடு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்யப்படும். I will grant him to sit with me on the throne with my father, just as I overcame and sat with my father on the throne. இயேசு எப்படி ஜெயிச்சாரோ அப்படி ஜெயிக்கிறவனுக்கு சிங்காசனத்துல இடம். He that overcometh, just as Jesus overcame, has his part in the throne. இப்ப இயேசு எதெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாரு? What has Jesus overcome now? சொல்லுங்க. உலகத்தை, He's overcome the world, பாவத்தை, the sin, மாம்சத்தை, the flesh, மரணத்தை, death, பாதாளத்தை, hell, அந்தி கிறிஸ்துவை, the Antichrist, மிருகத்தை, the beast, வலுசர்ப்பத்தை, the dragon, பொல்லாங்கனை, the wicked one, சாத்தானை, Satan, பிசாசை the devil. அவர் ஜெயிச்சது போல Just as he overcame, யார் ஜெயிக்கிறானோ அவனுக்கு சிங்காசனம். all those who overcome will have the throne.
இயேசு ஜெயிச்சது மாதிரியே நீ ஜெயிக்கணும். You have to overcome just as Jesus overcame. உங்க அப்பா எப்படி ஜெயிச்சாரோ அது மாதிரி நீ ஜெயிக்கணும். அதான் நீ பிள்ளையினுடைய அடையாளம். If you overcome just as your father overcame, that is the sign of a son. எத்தனை பேர் அப்படி ஜெயிக்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? How many of you are going to surrender for this anointing? நீங்க உங்க வலது கரத்தை மட்டும் உயர்த்துங்க. Only lift up your right hand. உன்னை அழைத்தவர் உன் கரத்தை பிடிப்பார். The one who called you will hold your hand. நான் ஜெயித்தது போல என் மகனே என் மகளே நீ ஜெயிக்க நான் உனக்கு அருள் செய்வேன். My son, my daughter, I will grant you to overcome just as I overcame. எப்பொழுதும் ஜெயிப்பாய். When will you overcome? எங்கும் ஜெயிப்பாய். You will overcome everywhere. நான் உனக்கு ஜெயம் தருவேன். I will grant you the victory. என்னுடைய ஜெயம் உன்னுடைய ஜெயம். My victory is yours. உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater than he that is in the world. ஆமென். ஒரு ஜெயத்தின் முத்திரை நீ ஜெயிப்பாய்ங்கிற ஒரு வார்த்தை, உன்னை ஜெயிக்க வைப்பாங்கிற ஒரு அஷ்யூரன்ஸ் இந்த கூட்டத்தில் உனக்கு இப்ப கிடைக்கணும். You are going to receive an assurance that you will be victorious. You will have a seal of victory on you. எத்தனை பேருக்கு அது தேவை? நீங்க இந்த குட் ஃப்ரைடேக்கு வந்துட்டு நீங்க சும்மா போயிடக்கூடாது. You should not return empty as you come for this meeting. இனி நீ உலகத்துக்குள்ள போற. You are going to go into the world again. நீ அங்க ஜெயிக்கணும். You should be victorious there. நீ எங்கெல்லாம் தோத்தையோ அங்கெல்லாம் நீ ஜெயிக்கணும். Everywhere you are defeated, you should overcome. உன் குடும்பத்துல ஜெயிக்கணும். In your family. நண்பர்கள் மத்தியில ஜெயிக்கணும். Among your friends. உன் வேலை ஸ்தலத்துல நீ ஜெயிக்கணும். In your office. உன் பிசினஸ்ல ஜெயிக்கணும். In your business. உன் ஊழியத்துல ஜெயிக்கணும். In your ministry. பிசாசை ஜெயிக்கணும். Overcome the devil. தெய்வனை வல்லமைகளை ஜெயிக்கணும். Overcome the powers of enchantment. சர்ப்பத்தை நீ ஜெயிக்கணும். Overcome the dragon. இதோ கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். Behold, the Lord is anointing you. பயந்து பயந்து நடுங்கி அவிசுவாசியாய் கோழையாய் ஒரு ஓரத்துல ஒதுங்கி நின்ற ஒரு மனுஷனை கர்த்தருடைய தூதன் தேடி போனான். The angel of the Lord sought for a man who was afraid, who trembled, who became an unbeliever and a coward and sat and was in a corner. யார் அவன்? Who was he? அவனை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? What did the Lord tell him? இந்த கூட்டத்துல நீ ஒதுங்கி அவிசுவாசியாய் பயந்து நடுங்கி ஏதோ ஒரு சர்வீஸுக்கு போகணும் நீ வந்திருக்கிற. ஆனா உன்னை தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். You have come as an unbeliever, as a coward, as one who is afraid and trembling just to attend the meeting, but the Lord has sought for you. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்ற ரெண்டு வார்த்தை. Two words of the Lord to you. பராக்கிரமசாலியே. O mighty man. இது உனக்குரிய வார்த்தை. This is your word. ஏன்? Why? உனக்கு தெரியும் நீ தோத்துருவேன்னு, ஆனா கர்த்தருக்கு தெரியும் உன்னை ஜெயிக்க வைக்க போறேன்னு. You know you will be defeated, but the Lord knows how to make you a victor. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Today the Lord tells you, oh mighty man, the Lord is with you. நீ பயப்படாத. Fear not. நீ ஜெயிப்பாய். You will be victorious. உன்னை ஜெயிக்கும் அபிஷேகம் உனக்குள் இருக்கிறது. You have the anointing which makes you triumph. நீ பெற்ற அபிஷேகம் ஜெயத்தின் அபிஷேகம். The anointing that you receive is a victorious anointing. ரிபக்கரபக்கரபக்கரபா. யாரை பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலியே உன்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தை சொன்னாரோ, To whom the Lord said, oh mighty man, the Lord is with you. அவங்களுக்காக கர்த்தர் என்ன செய்ய போறார்? What is the Lord going to do for them? பயங்கர பராக்கிரமசாலியாய் அவர்களோடு கூட இருக்க The போகிறார். Lord is going to be with them as a mighty terrible man. இதுவரை தோற்றாய், இனிமேல் நீ ஜெயிப்பாய். After now you are defeated, henceforth you will be victorious. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைத்து அனுப்புகிறார். Yes, the Lord is going to make you a victor. சேலஞ்ச் பண்ணி பாரு. You challenge. உன்னை அழைத்தவர் ஜெயித்தவர். The God who called you is the one who is a victor. ஆமா. சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் நம்முடைய மத்தியில் எழுந்தருளினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தான் எவைகளை ஜெயித்தாரோ அவைகளின் மேல் ஜெயத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை ஜெயிக்க வைக்கத்தக்கதான அபிஷேகத்தை இந்த காலவெளியில நம்ம மேல் அனுப்பினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெயாளிகளாய் வாழ்ந்து அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.